இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல தலைப்பு, மாபெரும் இசை மேதையை இன்று தலைப்பாக எடுத்திருக்கிறோம். அவர்தான் இசை சித்தர், டாக்டர், இசைஞானி, மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பாக எடுத்து அவருடைய இனிமையான பாடல்கள் மட்டுமே இந்த பாட்டு மன்றத்தில் இடம்பெறும். இளையராஜாவின் இசையில் மக்கள் ரசித்தது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்பதை சொல்லி, நாட்டுப்புற இசைக்கும் மெல்லிசைக்கும் இளையராஜாவினுடைய பாடல்கள்ல எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இளையராஜாவுக்கு 3 முகங்கள் உண்டு. ஒன்று, அவருடைய பக்தி பாடல்கள் பாடக்கூடிய அந்த முகம். இரண்டாவது முகம், நாட்டுப்புற இசையெல்லாம் எடுத்து தனது திரைப்பட பாடல்களிலே சரியான இடங்களில் புகுத்திய முகம். மூன்றாவது முகம், கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டு மெல்லிசையும் பயன்படுத்தி மக்களை மென்மையான இசையில் ரசிக்க வைத்த அந்த முகம். இந்த 3 முகங்களுக்கு சொந்தக்காரரான இளையராஜாவின் பாடல்களில் மக்கள் ரசித்தது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா என்பதுதான் இன்றைய தலைப்பு. காரணம், இந்த தலைப்பை நீங்க ரசிச்சு கேட்கணும்னா இளையராஜாவினுடைய பாடல்களை கண்டிப்பா ரசிக்காதவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் பேசாம இன்னைக்கு இறந்துடலாம். காரணம், அப்படி ஒரு ஆள் உயிரோடு இருந்து இந்த சமுதாயத்தில் என்னத்தை சாதிக்க போறாருன்னு தெரியல. அந்த பாட்டை ரசிக்க முடியலன்னா அவர் என்னத்துக்கு இருக்காரு? உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்டுப்புற இசையை மக்களுடைய பொது உடைமை ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். காரணம், இன்னைக்கு ஒருத்தன் இப்படிதான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக தண்ணியை போட்டு ஒருத்தன் வந்தேன் டிவி கிட்ட. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? பார்க்கறது தெரியலையா டிவி? என்ன, நாங்கள் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கு பேர் டிவி, சின்னதாக இருக்குல்ல, அது எங்களுக்கு தெரியுது. டிவியில் என்ன பார்க்குறீங்க? கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா. யார் ஆடுறது? டெண்டுல்கர் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆடுறாரு? 100 போட்டு இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கேன். நான் 200 போட்டு ஆடாமல் இருக்கேன், அந்த ஆள் 100 போட்டு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவன் 100 வேற, இவன் 100 வேற. இவன் இருக்க 100 வேற, அவர் இருக்க 100 வேற. அவர் செஞ்சுரி, இது மில்லி. ஆனால் அது ரெண்டையும் அவர் லிங்க் பண்ணி அங்கே பேசியிருக்காங்க பாரு அந்த டிவியில். அந்த மாதிரி சாதாரணமாக இசைனா என்னன்னு தெரியாத ஆளுக்கு கூட அவருடைய அந்த நாட்டுப்புற இசையை பார்த்துட்டு அப்படி கைதட்டினான். சோளம் விதைக்கையிலே சொல்லி போட்டு போன உள்ளே, சோளம் விதைக்கையிலே சொல்லி போட்டு போன உள்ளே, சோள விளைஞ்சு காத்து கிடக்கு, சோடி கிளி இங்கே இருக்கு. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லதொரு பதில சொல்லடி குங்கும பொட்டழகி. சோளம் விதைக்கையிலே சொல்லி போட்டு போன உள்ள, அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடிய, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி. எப்படி பாட்டு பாருங்களேன். சாதாரண ஆளு கூட கைதட்டி ரசிக்கிற மாதிரி பாட்டுக்களை, நாட்டுப்புற பாட்டுகளையும் கொண்டு வந்திருக்காரு, மெல்லிசையும் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டுமா, மேற்கத்திய இசையில் கூட ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. அவரை போட்ட அந்த ஆல்பங்கள் இன்னைக்கு அந்த வெஸ்டர்ன் மியூசிக்காரன்லாம் அப்படியே பார்க்குறான், இன்னையா இவங்க தான் போட்டதா? நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட், இதெல்லாம் அவ்வளோ அருமையான ஆல்பங்களையும் தந்தவர் இசைஞானி இளையராஜா. அவருடைய பாடல்களில் மக்கள் ரசித்து கொண்டிருப்பது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா? கர்நாடக இசையை மட்டும் ரசிப்பதற்குனே தனியாக சில படங்களை ஒதுக்கி வச்சிருப்பார். சிந்து பைரவி, சலங்கை ஒளி, அதில் இல்லாத கர்நாடக இசையா? வெஸ்டர்ன் மியூசிக்னே சில படம், பிரியா, சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா வெஸ்டர்ன் மியூசிக். நாட்டுப்புற இசைக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய முதல் படமே நாட்டுப்புற இசையை கலக்குன்னு கலக்கினா தமிழகம் முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய பேரை தேடி தந்தது. அப்படிப்பட்ட இளையராஜாவின் இசையில் மக்கள் ரசித்தது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா என்பதை இப்பொழுது நீங்கள் ரசிக்க போகிறீர்கள். இப்பொழுது அவருடைய நாட்டுப்புற இசையில் ஒரு அற்புதமான பாடல், அந்த பாடல் மக்கள் ரசிக்கின்றார்களா இல்லையா என்பதை
நீங்க தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டை நான் ரசிகர்கள்ட்ட தான் விட்டுறது. ஏன்னா இது தேர்தல் நேரம். நிறைய பேர் அவங்க வந்துடுவாங்களா, இவங்க வந்துடுவாங்களா, இவங்க வந்தாலும் என்னத்தை செய்ய போறாங்க, அவங்க வந்தாலும் என்னத்தை செய்ய போறான்ட்டு ஒரு விரக்தி ஆகி போய் இன்னைக்கு வருஷம் தேர்தல் வரவும் இப்படியே பார்க்குறேன். இன்னும் அடுத்த வருஷம் இந்த மாரிமன் திருவிழா வரத்தான் போகும் போல இருக்கு. அதான் ரெடி ஆயிட்டு. எலெக்ஷன் கமிஷனர் வேற சொல்றாரு, இந்த முறை எலக்ட்ரானிக் எந்திரங்களை நாங்கள் 2-3 தொகுதிகளில் மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. அடுத்த ஆண்டா முடிவே பண்ணிட்டியா நீ? நிறைய இல்லை, அடுத்த ஆண்டு மீன்ஸ் அடுத்த முறை. சும்மாரியா நீ வாக்கு முகூர்த்த மாதிரியே வரப்போதுவார் அப்படின்னு நம்பால் சாதாரண பேசுறான். காரணம் என்னன்னா எலெக்ஷன் நேரம். யாரை கேட்டாலும் நான் தான் ஜெயிப்பேங்கிறாரு. ஒருத்தர் எங்கள் ஊரில் நான் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னாரு. இன்னொருத்தர் வந்தார், இன்னொரு வேட்பாளர், தம்பி நான் தான் 1.25 லட்சத்தில் ஜெயிப்பேன். மொத்தமே 1.25 லட்சம் தாயா பதிவாயிருக்கு அப்படின்னு. அப்படியா, இதை சொல்ல மாட்டேன்ட்டாங்க, நான் பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. யார் வர்றாங்க யார் வரப்போறாங்கன்னு இந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி கணிக்க முடியுமா? இது எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய அந்த அரசியல் ஞானம்ங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது, புல்கானி வேலையெல்லாம் காட்ட முடியாது. அதனால குடந்தை ரசிகர்கள்ட்ட இளையராஜாவை பற்றிய ஒரு தலைப்பு, அதுவும் இசை ரெண்டுமே இசை, நாட்டுப்புற இசை, மெல்லிசை, இது ரெண்டையும் கலந்து உங்கள் முன்னால் உங்கள் செவிக்கும் சிந்தனைக்கும் நகைச்சுவைக்கும் விருந்தாக இந்த நிகழ்ச்சி அமையும். அதனால நீங்க ரொம்ப அருமையா ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள்ட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நாங்க ஒரு ஊருக்கு போனா நானும் என்னென்னமோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர் முழுதும் 5 கிலோ இஞ்சி இந்த மாதிரி இருந்தா தேச துரோகியை பார்க்குற மாதிரி என்னைய பார்த்தாங்க. பயந்துட்டேன் அந்த ஊரை பார்த்து. எதுவும் கால்ரா கில்ரா பரவி இருக்கா, தெரியாதனமா வந்துட்டோம் போல இருக்கு இந்த ஊருக்குன்ட்டு ஊர் தலைவரை கூப்பிட்டேங்க. வாய்யா, அவர் 15 கிலோ இஞ்சி தின மாதிரி மேடைக்கு வந்தேன். வா, ஏன் இப்படி இருக்காங்க ஜனங்க? நான் தான் சொன்னேன், ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் எவனாவது மரியாதை இல்லாமல் சிரிச்சிங்க மக்கா வெட்டி பிடிவா மேடையில் வச்சு அப்படின்னு. உடனே அந்த ஆளை கூப்பிட்டேன், உன்னைய முதல்ல மேடையில் வச்சு வெட்டணுமியா, அல்ல தலைமையா நீ, ஜனங்களை சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டுக்கிருக்க நீ. இந்தியாவில் ஒரு பிரதமர் 5 வருஷம் சிரிக்காமையே இருந்தாரு. அவர் நம்மளை என்னைக்காவது சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டிருக்காரா பாராளுமன்றத்தில்? எவ்வளோ நல்ல மனுஷன் அவர். அவர் 5 வருஷம் சிரிக்காமல் இருந்தார், பேசாமல் இருந்தாங்க. அவர் ஒரு ஃபார்முலா உருவாக்கி விட்டார் பாருங்க. அதனால அற்புதமான ரசிகர்கள், சிரிப்பும் அந்த கலகலப்பும் என்ன அருமையாக இருக்கு. அதனால இடையில யாராவது எந்திரிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து தனித்தனியாக போங்க. ஏன்னா நம்மளால ஒருத்தர் போகிறதும் இல்லாமல் ஒரு 20 பேர் பின்னாடியே போயிடுவாங்க. இப்படியே போகிறப்ப வா போகலாம், நீ ஏன்டா போகிற, எல்லாம் போகிறாங்க நம்மளும் போகணாமடா, அவன் போயிட்டு போறான் நீ எங்க போற, போறாங்க நம்மளும் போனோம், நம்ம மட்டும் என்னத்துக்கு இருந்துக்கிட்டு ஊரோட ஒத்து வாழணுமையா? எதுக்கு? கெட்ட காரியத்துக்கு மட்டும்தான் ஒத்து போவாங்க எல்லாரும். ஒரு பஸ்ஸை கொளுத்த, ஒரு கடையில் கல்லை விட்டு எறிய, ஒரு காரில் கல்லை விட்டு எறிய, போலீஸ்காரங்களை அடிக்க, இதுக்கு தான் ஒற்றுமையாக போகிறது நம்பால. அப்படிலாம் அப்படியே குபீர்னு எந்திரிச்சிடாதீங்க. ஆண்கள் பரவாயில்ல, பெண்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அவங்க பழக்கம் எப்படின்னா, எப்படி மொத்தமாக வர்றாங்களோ அதே மாதிரி கிளம்புனாலும் மொத்தமாக அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. ஒரு அம்மா எந்திரிச்சு மேரி அக்கா போலாமா வாக்கா அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், அந்த ஏரியாவே காலியாயிரும். தயவுசெய்து அந்த ஃபார்முலா அங்கே வரக்கூடாது. ஒன்னா மண்ணா வந்தா ஒன்னா மண்ணா தானே போகணும். இந்த பழமொழி இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த ஏரியாவிலே வரக்கூடாது. ஒன்னா மண்ணா வேணவே வேணாம். எல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது? ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு அரட்டை அடிக்கிற மாதிரி. அதனால ரொம்ப உங்களை பார்த்தே தான் டிவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் இப்படிலாம் கை காமிக்காதீங்க, வேணாம், வேற மாதிரி ஆகி போயிறேன். லியோன் இந்த கட்சியில் சேர்ந்துட்டாரா அப்படின்ட்டு. அதனால நீங்க பாட்டுக்கு சும்மா அப்படி ஆட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால நல்ல ரசிகர்கள். இளையராஜாவை பற்றிய தலைப்பு இப்பொழுது ஒரு நாட்டுப்புற பாடல் இளையராஜாவின் இசையிலிருந்து.
மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான். அடியாச்சி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. எழுத்துக்கொன்னா ஏதுக்கொன்னா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா வாசப்பிள்ளை மதி மறந்து வாங்கிக்கிட்டனா வச்சுக்கிட்டனா. மல்லியப்பு வாசம் என் மாம மேல வீசம், மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான். மாங்காத்தோ போறோம் நான் மறுநா போனேனா, தேங்காய் பூவாட்டம் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேனா. அடியாத்தாடி என்னோரமா என் மாமே வந்தா அங்கே, என் மாமே வந்தா அங்கே ஒரு மாங்காய் தந்தா திங்க. எழுத்துக்கொன்னா ஏதுக்கொன்னா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா ஆசையில்லை என்னை மறந்து வாங்கிக்கிட்டனா சின்ன பிள்ளைனா. மாமே தந்த மாங்கா நல்ல மல்கோவா தாங்க, மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான். அம்மா கரையோரம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா, சேலை துணியெல்லாம் நான் துவச்சுக்கிட்டு இருந்தேனா. அடி அம்மாடி என்னோரமா என் மாமன் தானே வந்தா, புது சேலை தானே தந்தா. எழுத்துக்கொன்னா ஏதுக்கொன்னா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா சேலையில்லை என்னை மறந்து வாங்கிக்கிட்டனா கட்டிக்கிட்டனா. மாம தந்த சேலை அந்த மல்லியப்பு போல, மல்லியப்பு கொடுத்தான். ஒரு நாள் தனியாத்தான் நான் வீட்டுல இருந்தேனா, மெதுவா வந்தானா நான் வரவா என்னானா. அடியாத்தாடே என்னோரமா எனத்துக்கொன்னா ஏதுக்கொன்னா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்கே படுத்துக்கிட்டேன். நாட்டுப்புற பாடலை இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த ரோசாப்பு ரவிக்கிக்காரி என்ற படத்தில் இருந்த பாடலை கேட்டீர்கள். மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். இந்த மாமேங்கிற சொந்தம் இருக்கு பாருங்க, அது நம்ம ஊர்ல தான். அது தரக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க, எங்க மாமே அப்படிங்கும் போதே அதுல அப்படி ஒரு நெருக்கம் தெரியும். நீங்க வெளிநாட்டுல எல்லாம் எல்லாத்துக்கும் அங்கிள் தான், மாமாவுக்கும் அங்கிள் தான், சித்தப்பாவுக்கும் அங்கிள் தான், பெரியப்பாவுக்கும் அங்கிள் தான். அங்கே ஒரு மாமே சித்தப்பேன் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்காரன் பாருங்க எவ்வளோ தெளிவாக வச்சுருக்கான் பாரு, நினச்சதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அங்கிள்னு கூப்பிட வேண்டியது, மக இருந்தால் மாமாங்கிற முறை, வெறும் ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றிருந்தா பெரியப்பா, உங்களை பெரியப்பாங்கிற முறையில் தான் கூப்பிட்டேன்னு மாற்றி எவ்வளவு தெளிவு பாருங்களேன். வீட்டுக்குள்ளே நுழையும் போது மாமா என்ன மாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறவனை கூட நம்பிடலாம். அங்கிள் அங்கிள் குட் மார்னிங் அங்கிள் அப்படிங்கிறவன் கண்டிப்பா மகளை எய்ம் பண்ணி உள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். தமிழ் பேசுறவனால நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. தமிழ்நாட்டில் இந்த இங்கிலீஷும் தமிழும் கலந்து அப்படி புல்டா கூடுறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் வில்லங்கத்தையே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தமிழனை நம்பினால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லை. அதனால தமிழ் பேச்சு இருக்க காரணம் இன்னைக்கு வீட்டில் பாருங்க, பெத்த பிள்ளை மம்மி ஐ கோ டு ஸ்கூல் மம்மி அப்படின்னா என் பிள்ளை அறிவா பேசுது பாருங்க.
என்னை அம்மானே கூப்பிடாதுன்னு ஒரு அம்மா பெருமையா சொல்லுது பாரு. அது அந்த அம்மாவே கேவலப்படுத்துற விஷயம். என்னை என் மக அம்மானே கூப்பிடுறது இல்ல. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய நான் கூப்பிடும், எவ்வளவு அசிங்கம் பின்ன. மம்மின்னு தான் கூப்பிடுமா. மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா? எகிப்து மொழியில பொணம்னு அர்த்தம். இதுல பிக் மம்மி ஸ்மால் மம்மி, பெரிய பொணம் சின்ன பொணமா? என்னையா தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு கொடுமை. தமிழ்நாட்டுல பெத்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது ஒரு பெரிய கேவலமா நினைச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய குரூப், அதை ஒரு கலாச்சாரமா இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு வருது. இதை போய் நம்ம எங்க சொல்றது? அதுல இன்னைக்கும் கிராமத்துல பாருங்க, தாய் மாமே அந்த ஆளுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு பாருங்க. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தாய் மாமன் தான் முன்னால வருவார். காது குத்துறதுல இருந்து தாய் மாமன் மடியில உட்கார வச்சு தான் குத்துவாங்க. பெரிய பிஞ்சு தப்பெல்லாம் அந்த இப்படியே இருப்பாங்க. நம்ம கூட பிறந்தா நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறான். இந்த பேல வெறும் பேல கூப்பிட்டு அவன் மடியில உட்கார வச்சுக்க. வெறும் பேலா இருந்தாலும் தாய் மாமன் தான். அந்த தாய் மாமனுக்கு அது அந்த பத்திரிக்கையில போடுவாங்க பாருங்க, தாய் மாமன்கள், மணமகன் தாய் மாமன்கள், மணமகள் தாய் மாமன்கள். அந்த பத்திரிக்கையில போடுறத அவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு அந்த பத்திரிக்கை அவருக்கு வைக்கிறதுக்கு மட்டும் பணம் பாக்கு வைப்பாங்க. வெத்தலை வாக்கு மேல ரூபாயை வச்சு அப்படி வரணும். அதை வச்சுட்டாக்க கண்டிப்பா வரணும். வரலன்னா அது என்னமோ ஆகும், அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான் பாரு தாய் மாமே. இது கல்யாணத்துக்கு மட்டுமா? இளவு செத்தாலும் அதுக்கும் அந்த உருமா கட்டுறதுக்கு தாய் மாமனை கூப்பிடு. யாரு? நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தாய் மாமே. வெளிநாட்டுல நீங்க இப்படி தாய் மாமன் ஒரு சொந்தத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அமெரிக்காவில் போய் ஹூ இஸ் யுவர் தாய் மாமன் அப்படின்னு, வி ஹேவ் ஒன்லி நாய் மாமன், வி டோன்ட் ஹேவ் தாய் மாமன் அப்படிமா. அவனுக்கு தெரிஞ்சது தாய் மாமன். எங்க போவாங்க அவனுக்கு? தாய் மாமன்னா முதல்ல யாருன்னு தெரிய மாட்டேங்குது. பெத்த அப்பனை அடையாளம் தெரியாம இருக்காங்க. அங்கேலாம் அப்பாவும் மகனும் பேசிக்கிறத பார்த்தா சிரிப்பா இருக்கான். ஹாய் டாட், ஹாய் சன், ஹவ் ஆர் யூ, ஹவ் யூ கான் டு ஸ்கூல்? எஸ் டாடி, ஐ ஹவ் கான் டு ஸ்கூல், ஜஸ்ட் நவ் ஐ கேம். ஓகே சி யூ. யாரு? பெத்த அப்பனும் மகனு. இப்படி நம்ம ஊர்ல இப்படி நடக்குமா? மடியில படுத்து பெறல கழுத்துல போட்டு மிதிக்க, போடா போடா டே போடா புள்ளையான் புள்ள பெத்திருக்காவாரு புள்ளைய அப்படின்ட்டு மிதிக்க அடிக்க, திரும்ப அதே கைதான் தூக்கி இப்படியே நெஞ்சில அணைச்சுக்கிறேன். என் புள்ள தெரியாம அடிச்சு விட்டேன்டா ராசா, அடிப்ப உடனே நான் நெஞ்சில மிதிப்பேன் அப்படிமா. மிதிரா, நல்லா மிதிரா. எவ்வளவு ஒரு க்ளோஸ். இந்த ஒரு நெருக்கத்தை நீங்க அங்க பார்க்கவே முடியாது. கனடாவுக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, பெத்த அப்பன் பிள்ளைய அடிச்சா அப்பனை போலீஸ்ல கொண்டு போயிடுவாங்களாம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு போனா என்னத்துக்கு ஆவாங்க? பெத்த அப்பன் எல்லா பேரும் கட்டம் போட்ட டவுசர் போட்டு உள்ள உட்காந்துருப்பேன். வெறும் சின்ன பிள்ளைகளா வெளியே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில பேர் பிள்ளைய அடிக்கிறத பொழுதுபோக்கா வச்சிருப்பான் நிறைய அப்பா. எங்க அப்பாலாம் பொழுது போலன்னா என்னை தான் கூப்பிடுவாரு அடிக்க. ஏன்னா வீட்டுல சேட்டை, நான் சேட்டை, உலக சேட்டை. 10 பிள்ளைகளை எங்க மூத்த அண்ணே அது பாட்டுக்கு இருக்கேன். எங்க இருக்கு அது வர, டே பெரியவனே அப்படின்பாரு. என்னப்பா அப்படின்ட்டு இப்படி வரும். இன்னொரு அண்ணன் இருக்கு சிங்கப்பூர்ல, அது ரொம்ப காமா இருக்கு. வேலை அவ்வளவு, வீட்டு வேலை பூரா அதான் செய்யும். நான் எங்க வீட்டுல இருக்க வேலையை தவிர மற்ற வெளி வேலை பூரா நான் தான். எங்க அப்பா அப்பவே வெளியுறவுத்துறை மந்திரின்னு பேர் வச்சிருந்தாரு. விவகாரத்தை இழுத்துக்கிட்டே வர்றது. ஒரு தண்ணி வண்டி வச்சாங்க, பின்னால இருக்க அந்த பைப்பை பிடுங்கி விட்டுறது. அவர் வாட்டுக்கு போய் கல்யாண வீட்டுக்கு ஊத்தனமிட்டு வண்டியை பார்ப்பாரு, வண்டியில தண்ணி இருக்காது. எவன்டா பிடுங்கி விட்டாண்டே அப்படி. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிழவி செத்து போச்சு. ஒரு 10 பேர் தப்பு அடிச்சு அந்த இது அடிச்சுட்டு வந்தாங்க. அடிச்சுட்டு எல்லாம் ஒரு மணி நேரம் அடிச்சுட்டு டீ குடிக்க போனாங்க. அந்த இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வச்சிருந்த குச்சியை பூரா பிறக்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் நான். திரும்ப அடுத்து 11:30 வந்து அடிக்கிறதுக்கு வெறும் தப்பு தான் இருக்கு. எங்கடா குச்சியை காணா அப்படின்னு பாரு. எவன்டா தூக்கிட்டு போனா? எங்க வீட்டுல இருக்கு குச்சி பூரா. எங்க அம்மா பிடிச்சி உதவுன்னு அதை ஏன்டா தூக்கிட்டு வந்தேன்? அழகா இருந்துச்சுமா அந்த குச்சியெல்லாம், அதான் பார்க்கலான்ட்டு வீட்டுல அடுப்பு எரிக்கிறதுக்கு உனக்கு உதவும்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து. அதனால எங்க அப்பா பொழுது போலன்னா கூப்பிட்டு என்னை தான் அடிப்பாரு. வேண்டா அப்படின்னு அடிப்பாரு. அந்த அடி இருக்கு பாருங்க, அந்த அடியில தான் இருக்குது அவ்வளவு நம்ம அன்பு பூரா. நம்ம ஊரு, நம்ம நாட்டினுடைய அன்பு அந்த அடிக்குள்ளதான் இருக்கு. சில பயலுக வந்து உங்க அப்பா எப்படா இருக்குன்னு விரும்புறேன்னு கேட்டா, பெத்த அப்பாவுக்கு அவன் இலக்கணம் சொல்றான். எங்க அப்பா கண்டுக்கவே கூடாது எதையும், அப்படி ஒரு அப்பாவை தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறேன். அப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரேங்க் கார்டை கொண்டு போய் காமிக்கிறீங்க. எத்தனை இல்லைடா ஃபெயிலு? 3லயா? வெரி குட். அடுத்ததுல 5ல் ஃபெயிலாக போனேன். இதெல்லாம் என்னடா ஒரு மனுஷன்? சினிமா போகணுமா? இந்த காசு படிக்கவே படிக்காத, சினிமாவாக பார்க்கணும். டிவி எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்? புத்தகத்தை முடுறான், பாடுறா டிவியை பாடுறா, போடா போய் விளாட்றா. யார் எழுத்த விட்டு போன லவ் பண்ணுறியா? கூட்டிகிட்டு ஓடுறா. என்னடா நீ பாட்டுக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க? போடா போடா கூட்டிகிட்டு ஓடுங்கடா. என்னடா 2 ஆம்பளை பிள்ளையா, 2 பேரும் ஆளுக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போங்கடா. எப்படி வேணாலும் இருங்கடா.
தாடிய வலை எப்படி வேணாலும் செய்ய, யாரு கூட வேணாலும் சேருனா, இந்த ஆளுக்கு பேர் பெத்த அப்பனா, இவன் அப்பே இல்லை மாமே, இவன் பக்கத்தில் இருக்க பேரை கூட்டிட்டு போன்னு சொல்லாம, அப்படி ஒரு அப்பா இருந்தா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னைய கெடுத்து நாசம் பண்ணி விடுவான் போல இருக்கு பிள்ளையன்னு. அப்பா இருக்கு அந்த கண்டிப்பு இருக்கு பாரு, போகாதரா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எரிச்சலாம் வரும். இந்த ஆள் எங்க வேணாலும் போகாதங்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்படி யோசனை பண்ணி பாருங்க. பெத்த அப்பா அம்மா வந்து தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்குன்னு விரும்புறாங்க. அப்ப உன் பிள்ளை எப்படியா இருக்குன்னு விரும்புற அப்படின்னு ஒரு அப்பாவை கூப்பிட்டு கேளுங்களேன். என் மகன் ரொம்ப நல்லவன் சார், நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவான், நேராக வீட்டுக்கு வருவேன், எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் சார், போனா போவான் சார், வானா வருவான் சார், படுனா படுப்பான் சார், எந்திரினா எந்திரிப்பான் சார், யார் வம்பதும்புக்கும் போக மாட்டான் சார், நல்லவன் சார். இவன் நல்லவனா? இவன் நல்லவனா? இது புள்ள இல்லை, இதுக்கு பேர் பணம். இது அப்படியே போகுது, சாப்பிடுது, உட்காருது, எந்திரிக்குது, போனா போகுது, வானா வருது. நாளைக்கு போகலாமா? போகலாப்பா. இல்லைடா இன்னைக்கு போகலாம், போகலாப்பா. நேற்று போகலாமா? போகலாப்பா. எம்ஜிஆர் படத்துக்கு போகலாமா? போகலாப்பா. சிவாஜி படத்துக்கு போகலாப்பா. இட்லி திம்பமா? திம்பம்பா. தோசை திம்பமா? திம்பம்பா. டிவி பார்ப்போமா? பார்க்கலாம்ப்பா. பார்க்க வேணாமா? வேணாம்ப்பா. இந்த பையன் எப்படி ஆளா வருவேன்? அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடுறாங்க பார், அப்படி ஆள் யாருன்னா இந்த இவன். இந்த சின்ன பிள்ளையில எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமாங்கிறவன் அங்க போய் அடிப்பான் ஜால்ரா, சப்பு சப்பு சப்பு. பிள்ளைனா எப்படி இருக்கணும்னா அப்படி பரபரப்பா இருக்கணும். நம்ம பிள்ளை யாரும் வம்பதுக்கும் போகக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு விரும்புறோம். அப்படி இருந்தா அந்த பிள்ளை நாட்டுக்கு வினையா தான் அமையும். பிள்ளை என்ன எப்படி இருக்கு தெரியுமா? சில பேர் இருந்தா, எப்பா டே முதல்ல நில்றா, நின்று என்ன செய்ய சொல்ற, டே முதல்ல ஆடாம நில்றா, நிக்கிறேன் இப்ப என்ன, டே ஆடிக்கிட்டே இருக்க, இப்ப என்ன முதல்ல சொல்ல விஷயத்த. ஆமா படிக்க மாட்டேங்கிறாம்ல, படிக்கிற நேரத்துல தான் படிப்பேன், சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தா மூளை குழம்பு போயிடணும் எங்க வாத்தியார் சொல்லிட்டாரு. எவன்டா அவங்க வாத்தியாரு, அவரும் உன்னை மாதிரி ஒரு அப்பன் தான் அப்படின்னு இப்படியே ஏட்டி பூட்டி பேசிட்டே இருப்பேன். அந்த பையன் பாருங்க அனுபவிச்சு அனுபவிச்சு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி மாமேங்கிற சொந்தம் இருக்கு பாருங்க, அந்த சொந்தம் நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும். அதனாலதான் மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தாங்கிற அந்த பாட்டை கேட்டோன்னே கிராமத்து ஆளு நம்ம பாட்டுறாது அப்படிங்கிறான். மச்சாங்கிறது இருக்கு பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் நெருக்கம். அவர் தான் எங்க சின்ன மச்சான் அப்படின்னா அந்த ஆளுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னோன்னா அந்த ஆளு முகத்தை பாருங்களேன், இதான் எங்க மச்சான் வர்றாருன்னு அப்படின்னா பல்லே இல்லாட்டி கூட அது ஒரு சிரிப்பு விடுங்க. எங்க மச்சினிக்கு என்னையும் சொல்லுது மச்சான்னு அப்படி. உள்ள ஒரு பொல்லு கூட இருக்காது, அவருக்கு அந்த மச்சாங்கிற வார்த்தை அவ்வளவு ஒரு கிளுகிழுப்பு. மச்சான், எங்க பெரிய மச்சான், அந்த கருவா மச்சான், கண்ணங்கரேன்னு இருப்பாரு, அவரு கருவா மச்சான். மூர்த்தி பார்க்கப்படாது. அது மாதிரி கருவா மச்சான், வெள்ளை மச்சான், ஒல்லி மச்சான், அந்த எங்க ஒல்லி மச்சான், நடு மச்சான், பெரிய மச்சான். அந்த மச்சாங்கிறது அவ்வளவு ஒரு நெருக்கம். இன்னும் நெருக்கமானது எதுன்னா அத்தான். அத்தான் சொன்னார்ல PS வீரப்பா, அத்தான். இந்த சத்தான வார்த்தைகள் கருணாகரன் சத்தான் அப்படிம்பாரு. அந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. அத்தான் என்னங்கத்தான், எவ்வளவு பெரிய கோவக்காரனே ஆஃப் ஆக்கி விட்டு இருந்த வார்த்தை. அப்படியே ஃபுல் ஸ்விங்கில என்னடி சமைச்சிருக்க நீ, பூரா வெறும் கருவேப்பிள்ளையா இருக்கு. நிறத்துக்கு பின்ன கருவேப்பிள்ளைய போடாம வெள்ளை பிள்ளையாவ போடுவாங்க, மார்க்கெட்ல கருவேப்பிள்ளை தாயா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டேன். உடனே பேசாம என்னங்கத்தான் அப்படின்னா அந்த கோவம்லாம் மாறி போயிடும். பாத்தியா அந்த அத்தானுங்கிற அந்த அத்தாங்கிற பேர் ஏன் வந்துச்சு தெரியுமா? அத்தான் இப்ப இந்த காலத்துல எப்படி மாறி இருக்கு தெரியுமா சார்? என்ன அத்தான் அந்த போச்சுட்டு யாரு பித்தான் இந்த லெவலுக்கு போயிருச்சு சார். அத்தான்ங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா, இப்ப ஒரு தம்பி சொல்றான், என்னுடைய அக்காவை இந்த அக்கா உறவிலிருந்து அத்தவன், அவன் தான் அத்தான். இல்ல செயினத்தான், மோதிரத்தான். ஆமா, குடிக்கிறது காசு இல்லைன்னா செயினத்தான், மோதிரத்தான், நெக்லஸ் அத்தான், அதனாலதான் அத்தான். அந்த மாதிரி அத்தான் இருக்கு சார். அது பல வகையான அத்தான்கள் இருக்காங்க. இப்ப சார், இப்ப மக்கள் மனதில் அதிகம் இடம்பெற்றது இளையராஜா இசையில் மெல்லிசையா நாட்டுப்புற இசையான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, முதல் பாட்டு நீங்க ஆக்சுவலா மெல்லிசை தான் போட்டிருக்கணும். ஏன் நாட்டுப்புற இசை நீங்க பாடிட்டீங்க, அதுவே எனக்கு ஒரு மாதிரி கிஜிக்கின்னு இருந்துச்சு. நீ என்ன சொல்றது? நிச்சயமா மெல்லிசை தான் சார். எது இப்ப பாடினதா? அதாவது மக்கள் மனசுல இளையராஜா இசையில மக்கள் மனசுல நின்றது மெல்லிசை தான் நான் அடிச்சு சொல்ல வரேன் சார். நீங்க நிச்சயம் தீர்ப்பு அப்படிதான் சொல்லுவீங்க பாருங்க. மாமே ஒருலாம் மல்லிகைப்பூ கொடுத்தான் பாட்டு எப்படி ரசிச்சாங்க, எப்படி பாடினாங்க அது இருக்கு சார். இப்ப நிறைய பாட்டு இருக்கு சார் மெல்லிசையிலே. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம்
பூக்களில் நனையும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே குயில்களின் அந்த பாட்டு தானே? அதான் சார். அது அந்த அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கான் அந்த பேபி ஷாலினி, அதை சிரிக்க வைக்கிறதுக்காக உத்தர கத்திரன்னு அது சும்மா ஒரு தப்பு போட்டுட்டு அது பாடுவாங்க. நல்ல பாட்டை ஞாபகப்படுத்தி என்னையவே கூட பாட வச்சுட்டியா நீ? அது மாதிரி மெல்லிசை சார். இப்ப மெல்லிசையிலே வந்து இளையராஜா இசையினாலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து உதயமா இருக்கிறார். இளையராஜாவுடைய இசையில? ஆமா, மெல்லிசையில. ஆமா சார். அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் நிப்பாங்க. நீங்க எங்க பாத்தீங்கன்னா அந்த முகத்தை பாத்திரலாம். அப்பேற்பட்ட முகங்கள். அந்த முகத்தை வந்து தன்னோட இசையினால மிகப்பெரிய ஹீரோ ஆக்குனாரு. அப்படியா? ஆமா. அப்படியே நேரம் அந்த பால் சம்பை எடுத்துட்டு போய் மாடு கிடந்து செண்பகமே செண்பகமே ராமராஜன். ஆமா, அந்த பாட்டு என்ன சூப்பர் ஹிட். ஏன் சார் எவ்வளவு பாட்டு. அதனால அவருக்கு டவுசர்னே ஒரு பெரிய பட்டப்பேரே கூட நம்ம தமிழ்நாட்டுல வந்துருச்சு. முத படத்துல டவுசர் போட்டு நடிச்சா உடனே டவுசரா? இல்ல அப்படி இல்ல, படம் பூரா டவுசரா தான் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படம்ல. அப்படின்னா ஸ்ரீதேவிக்கு பாவடைன்னு பேர் வைக்கிறதா? ஏன்னா சின்ன பிள்ளையில பாவடை போட்டு நடிச்சாங்க. இல்ல சார், அந்த அளவுக்கு இசையில வந்து ஒரு எம்பியாவே கொண்டு போயிட்டாங்கல்ல. சரி, இப்ப மெல்லிசை ஒண்ணு. அதான் சார், அந்த மாதிரி இசையில வந்து இயக்குனரே அறிமுகப்படுத்திருக்கிறாரு, கவிஞர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அது காரணம் வந்து மெல்லிசை தான் சொல்ல வரேன். அப்படியா? ஆமா. சரி, அப்போ ஒரு மெல்லிசை நீங்க போட சொல்லுங்க. நீங்க கேட்க போற பாட்டு அப்படியே மெய் மறந்துடுவீங்க சார். அந்த மெல்லிசையில மாமே ஒரு நாள் கூட சூப்பர் ஹிட்டா இருக்கணும். இது வந்து சும்மா ஒரு ஆட்டம் ஆடிடுவோம்ல, ரசிச்சு கேட்க வைக்கிறது அந்த மெல்லிசை தான் சார். அந்த பாட்டை கேளுங்க, அப்புறம் சொல்லுங்க அந்த மெலடியை பத்தி. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா ஆசாவே வருத்தமா ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே பதம் உலகம் தாங்காதே படுக்குமா சூரியன் கருக்குமா என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல மெத்த வாங்கல தூக்கத்தை வாங்கல யாருக்கு தாங்கில்ல ஒன்ன மீறவே ஊருக்குள் ஆளில்ல ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி யாரது போறது பாடலாம் தன்முகம் காட்டுமா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட
அடி நீரானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே நான்தானே அந்த குயில் தானாக வந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தான் மறந்ததா. இவ்வளவு பேர் இதை ரசிக்கிறீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு சோகத்துல மூழ்கி கிடக்குது பாரு. ஒரு மகிழ்ச்சியான பாட்டை நம்ம கிடக்கிற கடையில எங்க போய் ரசிக்கிறது? கும்பகோணத்துல பொழப்பு எவ்வளவு கிழிஞ்சு போய் கிடக்குதுங்கிறது இதுலயே தெரியுது. கும்பகோணத்துல மட்டுமா உலகம் முழுவதும் சோக பாட்டை தான் ரசிச்சுக்கிட்டு இருக்குது. காரணம் இந்த பாட்டிலே அதுல ஒரு வரி வருதுல, சுகராகம் சோகம் தானேன். சோகராகம் தான் மனசுக்கு ரொம்ப சுகமா இருக்கு. இளையராஜாவுடைய இசையில எத்தனை சோக பாட்டு. இதே ரோசாப்பு ரவிக்கு காரில் அழுதுகிட்டே படிப்பார் பாருங்க ஒரு பாட்டு. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா. அவரு அதே அன்னக்கிளியில டிஎம்எஸ் ஒரு சோக பாட்டு படிச்சிருப்பாரு. ஜானகி பாடின அந்த பாட்டை இவர் அப்படியே கசக்கி புளிவாரு பாருங்க. அன்னக்கிளி ஒன்ன தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே. அவர் கிளப்புவாங்க. சோக பாட்டு ஏன் நம்மளுக்கு ரொம்ப சுகமா இருக்குன்னா, நம்மளோட வாழ்க்கையில பெரும்பகுதி சோகமா தான் இருக்கு. சோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. 24 மணி நேரமும் ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இருந்தான்னா அவனை சந்தேகப்படுவாங்க. கீழ்ப்பாக்கத்துல வேணா இருப்பாங்க 24 மணி நேரம் மகிழ்ச்சியா அப்படின்ட்டே இருப்பாங்க. ஒரு 24 மணி நேரம் மகிழ்ச்சியா இருக்கான ஐயான்னு. வாழ்க்கைனாக்க ரெண்டும் கலந்துதான் இருக்கு. இன்பமும் துன்பமும் கலந்து வந்தா தான் அதுக்கு பேர் வாழ்க்கை. சைக்கிள்ல அழுத்திட்டு போறோம்னா மேட்டுல நாக்கு தள்ள அழுத்தினா தான் அந்த இறக்கத்துல போறப்ப ஆஹா சூப்பர் ரோடியா அப்படின்ட்டு இறங்கி அப்படி ஜாலியா போவான். அதே மாதிரி வெயில்ல அப்படியே கஷ்டப்பட்டு அலைஞ்சவன் தான் அப்படி இப்படி நிழலுக்குள்ள வந்தோன்னே சூப்பரா இருக்கு. இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை. அதுல துன்பம் தான் அது ஒரு வகையான துன்பத்தை சுகமாக அனுபவிச்சவங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படித்தான் ஒரு வீட்டில் ஒரு அம்மா தன்னுடைய மனைவி இறந்து போச்சு. ஒருத்தன் அப்படியே சோகமா உட்காந்துருந்தான். என்னையா என் ஒய்ஃப் இறந்து போச்சு. எப்படி? கிணத்துல விழுந்து இறந்து போச்சு. என்னையா செய்யற? என்ன செய்யறது? வேற கணத்துல தான் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்னது வேற கணத்துல தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு சோகம் வந்து ஒய்ஃப் இறந்து போனதில்லை, கிணறு நாசமா போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். இந்த சோகத்தை நம்ம கணக்குல சேர்க்கலாமா? அதே மாதிரி இன்னொருத்தன் பயங்கரமா நம்ம ஆளுங்க, எங்க அப்பா பாரு பஸ்ஸை தள்ளியே நகர்த்திடுவாருன்னு இருக்கான். இன்னொருத்தன் இன்னும் பெரிய உங்க அப்பா பெரிய ஊரா, எங்க அப்பா ஊதியே நகர்த்திடுவாரு பஸ் அப்படின்னு. எப்படா? எங்க அப்பா தான் கண்டக்டரா வேலை பார்க்கறாரு, ஊதுனாருன்னா பஸ் அது பாட்டு போயிட்டே இருக்குன்னு இருக்கான். எப்படி அல்வா கொடுக்குறான் பாரு. ஒரு சோகத்தை கூட சுகமா அனுபவிக்க பழகிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாயிடும். அதனாலதான் வந்து இந்த சுகராகம் வந்து நம்மளுக்கு சோகமாக இருந்தாலும் மனதுக்கு இதமாக இருக்கிறது. அது மாதிரி ஏகப்பட்ட சுகராகங்களை சோக ராகங்களை இளையராஜா நமக்கு கொடுத்திருக்காரு. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் நினைவில், உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் போட்டுதான் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு இந்த பாட்டே மறந்து வச்சு. எவ்வளவு ஒரு சோகமான பாட்டை நான் மனமுருகி பாடிக்கிட்டு இருக்கேன். தச்சச்சு குச்சுச்சாச்சுக்காவ இதுக்கு இப்படியா மியூசிக் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரசிக்கிறாங்களா சார்? அப்படியா? முந்தி இளையராஜா எத்தனையோ படங்கள் பண்ணிக்கிறாரு, இசையமைச்சிருக்கிறாரு. அவருக்கே தெரியாது அவர்னால பல இசையமைப்பாளர்களே இன்னைக்கு உருவாயிருக்காங்க. இளையராஜானால அவருக்கே தெரியாது. அது
அப்படியா? ஆமா, அவருடைய ரீரிகார்டிங்க பார்த்து இன்னைக்கு பல இசையமைப்பாளர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமா. அதாவது சார், நீங்க நான் சும்மா ஒரு பாட்டுக்காக சும்மா டெஸ்ட்டுக்கு பண்றேன். பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த மலரேவா, பூஜாவா பூஜாவா மீனம்மா மீனம்மா கண்கள் தீனம்மா. இப்படி ஒரு லிங்க் இருக்கா? ஆமா. எப்படியாவது இந்த கீழே அவரு கசைக்கு போட்ட பேப்பர் எடுத்துட்டு போய் ஒரு பாட்டு போட்டுவாங்க போல இருக்க. ஆமா, கங்கை சொல்லி நோட்ஸ் எழுதி அப்படியே இப்படி வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. அதுல ஏதாவது ஒரு பாட்டுக்கு எழுதிட்டு அது சரியா எழுதலன்ட்டு இப்படி கசைக்கு போட்டா அதை எடுத்து ஒரு படத்துக்கே மியூசிக் போட்டுறாங்க நிறைய. மௌன ராகம் படத்துல சார் டைட்டிலே அப்படிதான் போடுவாங்க நீங்க சொல்ற மாதிரி. எப்படி இளையராஜா மியூசிக் போட்டு இப்படி கசைக்கு போடுவார் வேணாம்ட்டு, அதை கங்கை மரம் எடுத்து இப்படி இசையமைச்சிருவாரு. இசை கங்கை மரன் போட்டுருவாங்க. ஆமே, அவரு நல்ல பாட்டுலாம் இல்ல, போட்டு அவர் உண்மையை ஒத்துக்கக்கூடிய ஒரு நல்ல தங்கமான மனிதர். சொன்னாரு. அவரை பத்தி நம்ம பேச வேண்டியதுல மெல்லிசையில வந்து இந்த அளவுக்கு மக்கள் மனசை கவர்ந்த அளவுக்கு இப்ப நாட்டுப்புற பாட்டு ஏதாவது ஒண்ணு உங்களால சொல்ல முடியுமா? பாருங்க, ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு போடுவாங்க. ஜனங்க ஒரு சின்ன பையன் கூட அப்படி துள்ளி எந்திரிச்சு நிற்பான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுப்புற பாட்டு. காரணம், ரெண்டு இசையும் ரொம்ப ஒரே மாதிரி கைதட்டி ரசிக்கிறது எதுக்குன்னா, என்னைய மெண்டலாக்குறதுக்கு. நீ எதுக்கு தீர்ப்பு சொல்றேன்னு பாப்போம்யா. அது மாதிரி அருமையான ஒரு பாட்டு மச்சான பாத்தீங்களா. இளையராஜாவினுடைய முதல் இசை பிரவேசம் இதுதான். முதல்ல ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யும் பொழுது உண்மையிலே ரொம்ப பயந்துக்கிட்டே தான். இப்போ நான்லாம் முதல்ல பட்டிமன்ற மேடை ஏறும்போது எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். நான் ஒரு பட்டிமன்றத்தில் அணி பேச்சாளராக என்னை பேச இதே மாதிரி ஒரு சர்ச்சு மேடை தான். இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா தலைப்பு. நான் வந்து சமுதாய புரட்சிக்கு அணித்தலைவர். பேசுறதுக்கு பட்டிமன்றங்க எங்கள் மாமாட்ட பட்டு வேட்டிலாம் கடை வாங்கி கட்டிக்கிட்டு அப்படி மஞ்சள் ஜிப்பாலாம் போட்டு பேச்சாளர் அப்படின்னு சொல்லி மேடையில் போய் அன்பார்ந்த இந்த பட்டிமன்றத்தில் அப்படின்ட்டு சமுதாய புரட்சிக்கு மேலே சமய புரட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நடுவராக இருக்கார். ஐயா இப்பயே கட்சி மாறியா நீயே அப்படின்னாரு. நானும் அதை பற்றி கண்டுக்காம வெட்ட நடுங்கி மாற்றி பேசி நடுங்கி போய் சாப்பிட கூப்பிட்டாங்க. பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. எனக்கு வைக்கிற இட்லிலாம் என்ன சொல்லிக்கிட்டு வைக்கிற மாதிரி எனக்கு கேட்குது தெரியுமா? நீ கிளிக்கு இட்லி ஆக்க, ஓ முகரைக்கு கோழி ஆக்க அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் எனக்கு அவர் வாய் அப்படி சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம இப்படி நாசப்படுத்தி விட்டோமே, நம்மளுக்கு இப்படி இட்லியும் இதையும் கோழியும் வச்சுக்கிட்டு இப்படி வேணாம் இது அப்படி நான் உளர்னேன். அப்போ அங்கே இருந்த ஒரு ஃபாதரு என் முதுகை தட்டி கொடுத்து, தம்பி உன் குரல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேணாம் ஃபாதர் நீ நல்ல புகழ் பெறுவ, வேணாம் இனிமேல் மேடைக்கு போனால் எனக்கு அடி தான் விழுங்க, ஏதோ நம்ம சர்ச்சைங்கவும் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் முதுகை தட்டி கொடுத்து, இல்லை உன்கிட்ட குரல் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த குரலுக்காகவே உன்னுடைய பேச்சு மக்கள்கிட்ட எடுபடும்னாரு அன்னைக்கு. அது மாதிரி ஆரம்பத்தில் வந்து முதல் பாட்டு இசையமைக்கும் போது இசையினுடைய நுட்பங்கள்லாம் அவருக்கு அவ்வளவா தெரியல. அவருக்கு அந்த பாடகர் பாடகிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவரை பரிதாமல் பார்த்துருக்காங்க. யார் அந்த ஆளு சும்மா அப்படியே வாயிலே சொல்லி கொடுக்குறாரு, ஒரு நோட்ஸ் தெரியல, ஒரு ஸ்ருதி தெரியல, ஒரு தாள ஞானம் இல்லை, வாட் நான்சென்ஸ் போ அப்படின்னு நிறைய பேர் பாடாமையெல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க, ஐயா உன் மியூசிக்கில் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுப்பா அப்படின்னு கெஞ்சின சமாச்சாரம்லாம் நடந்தது. முதல்ல அப்படி இருந்தார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்குள்ளேயே போய் வெஸ்டர்ன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் நோட்ஸு அவ்வளத்தையும் மிக குறுகிய காலத்திலே கற்று தேர்ந்து, அதுக்கப்புறம் அவருடைய படத்தை போட்ட பேப்பரில் தான் நோட்ஸ் எழுத ஆரம்பித்தான். சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் அவர் படம் அப்படி கண்ணாடி போட்ட படத்தில் தான் நோட்ஸ் எழுதியிருப்பாங்க. அதை பெருமையாக நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். காரணம் அந்த மச்சான்னு தொடங்கினது தான் அந்த பாட்டுக்கு ஒரு வெற்றி. நம்ம பயில பாரு 2 பயில நிற்பாங்க, ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா ஒருத்தன் கூப்பிட்டு சொல்லுவேன், மாப்பிள்ள உன் தங்கச்சி வருது பாரு அப்படின்னா உடனே முந்திக்கிடுவாங்க. இவன் சொல்லுவான், டே அது ஏன் தங்கச்சி இல்லை உன் தங்கச்சி. 2 பேரும் அண்ணன் தம்பி பாசத்தில் பொங்குறாங்கன்னு அர்த்தமா? ஏன் அந்த பிள்ளைக்கு முறையா இருக்கிறதுல போட்டி நடக்க. உன் தங்கச்சி இல்லை, தங்கச்சி இல்லைடா உன் தங்கச்சிடா உன் தங்கச்சி அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்ப்பேன். அது பரிதாபமா இருக்கு. மாப்பிள்ள நம்ம 2 பேத்துக்குமே அக்காடா, டே வேணாமடா ஏக்கா தெரியாம சொல்லிட்டோம்க்கா அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி உன் தங்கச்சி என் தங்கச்சின்னு போட்டி ஓட்டுக்கிட்டு அவங்க பண்றதை பார்க்கணுமே. பேசிக்கிறது கூட பாருங்க, அந்த மச்சான் மாப்பிள்ளன்னு தான். காலேஜில் பாருங்க, மச்சான் மச்சி போலாம் வா அப்பா டே மச்சான் மாப்பிள்ள, மச்சான் மாப்பிள்ள தான் பெரும்பாலும்.
அண்ணன் தம்பியே நீங்க பார்க்கவே முடியாது காலேஜ்ல. அண்ணன் அவர்களே, தம்பி அவர்களே, எந்த காலேஜ்லயாவது பேசியிருக்காங்களா ஐயா? அண்ணே தம்பி கிடையவே கிடையாது. மச்சான் என்ன மச்சான் ஒன்னும் கவனிக்க மாட்டேங்கிற, பூரா தங்கச்சி பூரா கருப்பா இருக்கிறா, டே நல்லாவே இல்லை அப்படிமா. மச்சான் மாப்பிள்ள. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கூட என்ன மாப்பிள்ள இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா, மாப்பிள்ள மச்சான். ஏன்னா இந்த சொந்தம் தான் பிரச்சனை இல்லாது. அண்ணே அண்ணின்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி நினைப்பாங்க. அண்ணே அண்ணி எப்படி இருக்கு, கேட்குற கேள்வியே நல்லா இல்லையா? டே இல்லை மாப்பிள்ள நான் உனக்கு மாப்பிள்ள இல்லைண்ணே, அண்ணியை காணவே டே நான் உனக்கு மாப்பிள்ளடா அப்படிமா. அவன் அண்ணி குழந்தையான்னு கூப்பிட்றதுக்கே பயமா இருக்கேன். ஒரு ஆளை போய் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியாது படக்குன்னு. எப்பா அப்படின்னா சி என்ன நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து அப்பான்னு கூப்பிட்டு இருக்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் குழப்பமாயி கிடக்குது, இவன் பாட்டு இங்கே வந்து அப்பாங்கிறேன். பெரியப்பா சித்தப்பா யாரையாவது கூப்பிட முடியுதா? மாப்பிள்ள மச்சான்னா பிரச்சனையே இல்லை. அதனாலதான் மச்சானை பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ளேன். ஒரு சாதாரண விஷயத்தை எளிமைப்படுத்தி சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஊழல்ல சிக்கின ஒரு அரசியல்வாதியோட மகன் வகுப்புல எழுதினான். அணில் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. அணில் ஆடு ஆடு, இலை இலை, உரல் உரல், ஊதல் அப்படின்னு எழுத சொன்னதுக்கு அவன் ஊழல்னு எழுதினான். டே என்னடா ஊதல்ரா? இல்ல எங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தப்பட்டது இதுதான். அணில் ஆடு இலை ஈக்கல் உரல் ஊழல். நல்லா தானே சார் இருக்கு அப்படின்னு. உங்க ஒப்பையும் பேரை நீ கண்டிப்பா காப்பாத்துவடா. 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே உரல் ஊழலா? கண்டிப்பா மக்களுக்கு உரல் வாங்கி கொடுக்குறேன்னு அதுல ஊழல் பண்ணுவான். ஏன்னா சுடுகாட்டிலே ஊழல் பண்ணாங்க நம்பாலு. சுடுகாட்டுக்கு கொட்ட எங்க ஒரு மனுஷன் சாகிற இடத்துலயே ஊழல் பண்றது அங்க போய். அதனால அணில் ஆடு இலை ஈக்கல் உரல் ஊழல் அப்படின்னு எழுதுறேன். ஒரு சின்ன விஷயத்துல கூட பாருங்க அவன் தன்னுடைய கருத்தை எவ்வளவு எளிமையா ஏற்றி பேசுறான் பாரு. அது மாதிரி இந்த நாட்டுப்புற இசை சார் கருத்தை வந்து சொல்றதுல உனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு சார். இப்படித்தான் ஒரு மன்னர் வந்து தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தென்னாலிராம மாதிரி ஒருத்தட்ட வந்து மன்னர் சொல்லிக்கிறாரு, டே நீ இப்போ வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், அதை பார்த்து எனக்கு கோபம் வரணும், அதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்போ மன்னிப்பு கேட்குறப்ப எனக்கு இன்னும் கோபம் வரணும். அப்படி ஒரு செய்ய முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாரா? சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் மன்னா, நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. உடனே சாயந்தரம் வந்து மொட்டை மாடியில் ஜாலியாக அப்படி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு மன்னர். வேகமாக வந்து பின்பக்கமாக டப்புன்னு வந்து இடுப்பை நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளிட்டேன். கிள்ளுன உடனே மன்னருக்கு தாங்க முடியல. ஏன்டா இந்த நாட்டு மன்னர் நான், என்னை வந்து இடுப்புல கிட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு உடனே மன்னிச்சுக்குங்க மன்னா, நான் மகாராணின்னு நினைச்சு கிள்ளிட்டேன், மன்னிச்சுக்குங்க. உலகமையா அயோக்கியனா இருப்பான் போல இருக்கு. ஆனா ராஜா என்ன எய்ம் பண்ணாரோ அதை காப்பாத்திட்டான். அதை காப்பாத்துறதுக்கு தான் சார் இப்படி செஞ்சான். உண்மையில இன்னைக்கு இருக்கா நிறைய பேர் இப்படி ஆள் இருக்கான். கிராமிய பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு, வந்தவா சிம்மான மதுரை அங்கே ஓடுது வார் வெள்ள குதிரை, வந்தவா சிம்மான மதுரை அங்கே ஓடுது வார் வெள்ள குதிரை, சந்தையிலே விக்கிது வார் மீன், அந்த மீன் விக்கிற பொண்ணு பேரு பானு, பானு விக்கிற மீன் வேணுமா இல்ல மீன் விக்கிற பானு வேணுமா, போடு வந்தமா சிம்மான மதுரை அங்கே ஓடுது வார் வெள்ள குதிரை, வந்தமா சிம்மான மதுரை அங்கே ஓடுது வார் வெள்ள குதிரை. எப்படி பாட்டு? ஆஹா. சந்தையிலே விக்கிது வார் கோலா, அந்த கோலா விக்கிற பொண்ணு வேறு மாலா, மாலா விக்கிற கோலா வேணுமா அந்த கோலா விக்கிற மாலா வேணுமா, வந்தவா சிம்மன மதுரை அங்கே ஓடுது வார் வெள்ள குதிரை. ரிச்சாவுல போராயா ரீட்டா, ரிச்சாவுல போராயா ரீட்டா, அவ போகும்போது காட்டுறாளே டாட்டா டாட்டா, வந்தவா சிம்மன மதுரை. அப்படி போடு. அது நாட்டுப்புற இசை கேட்கறப்ப ஒரு டான்ஸ் கின்ஸ் எல்லாம் இருக்கு சார். எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்வம்லாம் வரும் நாட்டுப்புற இசையில. இளையராஜா இசையமைத்த நாட்டுப்புற இசை வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா இளையராஜா இசையமைத்த மெல்லிசை பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா, அது மனசு அப்படியே உருக்கிடும் சார். மச்சான பாத்தீங்களாக்கு சமமான ஒரு மெல்லிசை, அருமையான மெல்லிசை சார். எத்தனையோ இருக்கு. அதுல வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி 2 கண்ணும் குருடு அந்த ஹீரோவுக்கு, கண்ணு தெரியாது, கண் பார்வையற்ற ஒரு இளைஞன்.
அந்த சலங்க சத்தத்தை மட்டும் கேட்டு ஒரு பாட்டு பாடுவான் பாத்துங்க. அந்த சந்தத்தோட அந்த நீங்க அந்த பாட்டை கேளுங்க. இன்னைக்கு எவ்வளவு ஜனங்க எவ்வளவு கிளாப்ஸ் வருதுன்றதை மட்டும் நீங்க பாருங்க. மெல்லிசை. ஆஹா, உண்மையிலே இந்த பாட்டு ஒரு கர்நாடக இசையை வந்து எளிமைப்படுத்தி நமக்கு சொன்னது. கர்நாடக இசைனா பெரும்பாலும் எல்லாரும் அந்த கர்நாடக இசையில மிகப்பெரிய விற்பனர்கள்லாம் சினிமா இசையமைப்பாளர்களை அப்படி ரொம்ப பரதாம தான் பார்க்கறது. சரியா? சினிமா மியூசிக் டைரக்டர் அந்த கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கிரீடம் மாதிரி. எனக்கும் கர்நாடக சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எங்கே மக்கள்கிட்ட யாருக்காவது விளங்குதா? கர்நாடக சங்கீத கச்சேரிகள்லாம் நம்ம ஊரில் நடக்கும். ஒரு பாகவதர் பின்னி எடுத்துக்கிட்டு பாரு, ஒரு 5 பேர் மட்டும் இப்படியே முழிச்சு அதில் 3 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. பரதாமாக இருக்கும். அதில் டிவியில் சில இடத்துல இசை அரங்கம் அது படத்தில் பாட பார்க்கணும். பார்த்தாங்க 2 பேர். என்னடா நடந்துட்டு இருக்கு? பொரியா இப்பதான் குரலை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயா படிப்பாரு பொரியா அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் அவர் தயார் பண்றது? அவர் அந்த குரலை தயார் பண்ணிக்கிட்டு அது இது ஆரோகணம் அவரோகணங்கிறாரு. யாருக்கு தெரியுது அது? ஆனால் அப்படிப்பட்ட அருமையான கர்நாடக சங்கீத ராகத்தை எளிமைப்படுத்தி சொன்னார். எத்தனையோ இசையமைப்பாளர்கள்ட்ட இந்த மாதிரி கீபோர்டு வாசிக்கிறவங்கலாம் இருப்பாங்க. இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும். ஆனால் அவங்கள இசையமைப்பாளர்களை மாற்றினாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இசையமைப்பாளரை போகிறீங்களா? வேணாமியா, இதுலேயே எனக்கு பொழப்பு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, என் பொழப்பை மாற்றினீங்க அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி இசையமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுதான் கடைசி படமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே படத்தில் மூழ்கி போனாலே எவ்வளோ பேர் தெரியுமா? விஎஸ் நரசிம்மன் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர், அருமையான இசையமைப்பாளர் தான். அவ்வளோதான், 1 படம் 2 படம் காணா போயிட்டார். தெலுங்குல மிகப்பெரிய இசையமைப்பாளர் மரகத மணி இங்கே வந்து 2 படம் அருமையான படம் இசையமைச்சிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. எது? அழகன், வானமே எல்லை, அருமையான இசையமைப்பாளர். இன்னொரு இசையமைப்பாளர் ஒரே படம் தான் இசையமைச்சார். அவருக்கே அவர் இசையமைச்ச படம் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி எத்தனையோ இசையமைப்பாளர்கள்லாம். பாக்யராஜ், அவர் அருமையான டைரக்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு. அவரை கொண்டு வந்து இசையமைக்க போட்டு சொந்த குரலில் வேற பாட போட்டு இந்த கோஷ்டி பண்ண அநியாயம். பச்சை மேலே சாமி ஒன்று உச்சி மேலே ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடு தாளாம். பச்சை மேலே சாமி ஒன்று உச்சி மேலே ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடு தாளாம். அதான் கடைசி பண்ண அவருக்கு. மிகப்பெரிய பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், அவரும் இசையமைச்சார். துடிக்கும் கரங்கள். அப்புறம் இன்னொரு படம் சிகரம். நல்ல பாடகர். ஒரு ஆசை, எல்லாம் கூட இருந்து தட்டியத்து விடுறதான். அண்ணே அமைங்கனே அமைங்கனே, எதுக்கு? ஒப்பேத்துறதுக்கு. நீ இதோட காலியானும்டா அப்படின்னா இன்னொரு ஃபீல்டில் அவனை இறக்கி விட்டுரு. அவன் நல்லா கிங்கா போயிட்டு இருப்பான் அந்த ஃபீல்டில். இன்னொரு ஏரியாவில் அவனை மாற்றுங்க, காணா போயிடுவான். நான் அதே மாதிரி அவஸ்தைப்பட்டவன்ல, பேசாமல் பட்டிமன்றம் பாட்டு மன்றம் நடத்திட்டு இருந்தவனை கொண்டு போய் ஒரு சினிமாவில் நடிக்க விட்டு எல்லாரும் சொன்னாங்க, சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார் இது, ஏன் சார் இப்படி பழிகடாவா போனீங்க? அதில் எனக்கு ஒரு பெரிய ஹீரோ வேஷம்லாம் இல்லை. கதாநாயகன் அருண்குமாருக்கும் வடிவேலுக்கும் அப்பா. வடிவேல் என்னை விட வயசானவர். அவர் எனக்கு மகன். நான் உனக்கு சினிமாவில் பாருங்க நடக்கிற கோக்குமாக்க, அவருக்கு நான் அப்பா. எங்கள் அப்பா நான் நடித்த படத்தை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டார், எங்கடா படத்தில் உன்னைய காணவே காணான்னாரு. கங்கா கவரியை பார்த்துட்டு எங்கள் அப்பா கேட்டார், எங்கடா நடிச்சிருக்கேங்கிற, எங்கடா இருக்க நீ அப்படின்னாரு. அந்த யாரோ ஒரு கிழவன்தான் ராமத்தை போட்டுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு போனார், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தார். அந்த கிழவன்தான்ப்பா நான் அப்படின்னு. ஏன்டா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கா போனேன் நீங்கள் அப்படின்னு எங்கள் அப்பாவே ஏற்றுக்கல என் கேரக்டரை. அதில் ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப், பக்கத்தில் இப்படி கேமரா கொண்டு வந்துட்டாங்க. ரியாக்ஷன் எடுக்க போகிறோம் சார், ரியாக்ஷன். சரிங்க டைரக்டர், இங்கே இருக்கு கேமரா, இது மாதிரி ஏகப்பட்ட லைட்டு செட் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க, கண்ணாடி. அப்படியே சார் வேதனை படம், வேதனை. நான் எனக்கு தெரிஞ்ச வேதனையை தானே நான் பட முடியும். நான் ஒரு வகையான ஒரு வேதனையை நான் பட்டேன். கேமரா அங்கே பக்கத்தில் இருந்துச்சு, வேதனைப்பட்டேன். டைரக்டர் பார்த்துட்டு, சார் இது திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு சார்.
ஓ நான் அப்புறம் என்ன தாயா வேதனைப்படுறது. அப்புறம் கையில் கொஞ்சோண்டு கிளிசரின் கொடுத்தாங்க. அதை வாங்கி இப்படி கண்ணில் அப்பிக்கிட்டு வேதனை கண்ணெல்லாம் அப்படியே எரிஞ்சு அப்படியே கண்ணு சவந்து வேதனை எடியா 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 பக்கத்தில் கேமரா கொண்டு வந்து ரியாக்ஷன். அப்புறம் டைரக்டர் கட் கட் கட்னாரு. ஏன் சார் கஞ்சா அடிச்சது மாதிரி இருக்கு சார், வேதனைப்படுங்க சார். அட நான் எங்கேயா கடையில் போயா வேதனையை வாங்க முடியும்? ஒரு 1/2 கிலோ வேதனை இருந்தா கொடுங்க ஐயா. என்னய்யா நான் வேதனைக்கு எங்கே போறது? அப்புறம் பார்த்தேன் எங்க வீட்டில் நடந்த ஒரு சோக சம்பவத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து அப்புறம் அப்படியே வேதனைப்பட்டு எடியா எடு 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 எஸ் எஸ் தட்ஸ் ரியாக்ஷன் எஸ் அப்படின்னு அப்புறம் எடுத்தாரு. எப்போ 8:45 எடுத்த ரியாக்ஷனு 12:50 தான் எடுத்து முடிச்சாங்க. 3/4 கால் சீடு தீர்ந்து வச்சு ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு. அப்போ தான் ஒரு ஆள் என்னை மெதுவாக சோல்ற தட்டி கூப்பிட்டு, சார் உங்களுக்கு தேவையாது தேவையில்லை தான் என்ன செய்ய சொல்கிறேன், நீ வந்து மாட்டியாச்சு கடைசி வரைக்கும் நடிச்சு தானே ஆகணும். அந்த க்ளோஸ்அப் காட்சியில் நடிக்கும்போது நான் யாரை நினச்சி பார்த்தேன்னா உண்மையிலே அப்போ தான் நினச்சி பார்த்தேன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. அவருக்கு லட்டு மாதிரி கேமரா பக்கத்தில் வச்சா அம்பா அந்த கேமராவை அம்மாவை நினைச்சிருவாரு. அந்த கேரக்டர் அவரால் தான் முடியும். அம்மா எங்கப்பா போன கண்ணாடியை பார்த்து எப்படித்தான் பேசுறாருன்னு உண்மையிலே பெரிய அதிசயம்யா. உன்னைய தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு அம்பா நீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னைய தாளாட்டி பாடுவியம்மா அம்மா எங்கண்ண கேமராவை இப்படி வச்சுக்கிட்டு அந்த நடிப்பு நடிச்சாரு. எனக்கு அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு 2.25 மணி நேரமா முடியல. ஆனா அவர் அப்படி நடிச்சாருங்கிறதுக்காக வீட்டில் அதே மாதிரி நம்ம அம்மாக்கிட்டே தங்கச்சிக்கிட்டே பாசத்தை வெளிப்படுத்த முடியுமா? போய் நீங்க உங்க அம்மாட்ட இப்படி பேசுறீங்கன்னு வச்சுங்க, அம்மா 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னைய நீதானமா எனக்கு டவுசர் போட்டு விட்டு அப்படின்னா உங்க அம்மா அப்படியே பார்க்க, நேற்று வரைக்கும் மையன் நல்லாத்தான் இருந்தேன் இல்லையோ நீ நிகழ்ச்சிக்கு போயிட்டு இப்படி வந்திருக்கானே என்ன நடந்துச்சோ ஏதோ நடந்துச்சோன்னு சந்தேகப்பட. பின்ன பெத்த அம்மா 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது டவுசர் போட்டு விடாம யார் போட்டு விடுவா? இருந்தாலும் அவரு அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே தன்னுடைய நடிப்பால பெருசாக்கி அந்த பாசத்தை இதையும் கொண்டு வந்தாரு பாருங்க. அது மாதிரி இந்த வெள்ளி சலங்கைகள்ங்கிற அந்த அருமையான கர்நாடக சங்கீத ராகத்துல எளிமையான ஒரு பாட்டை வந்து இசைஞானி இளையராஜா கொடுத்தாரு. அது மாதிரி ஏகப்பட்ட இசையமைப்பாளர்கள் ஒரு படத்தோடயே நின்று போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி நிறைய. இந்த ஓடங்கள்ன்ற படத்துல சம்பத் செல்வம் அப்படி ஒரு இசையமைப்பாளர் இன்னைக்கு படத்தையும் கேள்விப்படல, இசையமைப்பாளரையும் கேள்விப்படல. அவர் வந்து நல்ல ஞான சார். இன்னைக்கு இந்த பாலச்சந்தர் சீரியல் ஜன்னல் ஜன்னல் அதெல்லாம் இன்னைக்கு அவர் தான். இப்ப நான் ஏதோ சொல்ல வந்தேன் கரெக்ட். இப்ப நீங்க இந்த ரியாக்ஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு மிமிக்ரி ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு சார். என்ன அது? நீங்க இந்த நடிப்பை பத்தி பேசுறப்ப அப்படி வருதுறப்ப அந்த டான்ஸ் வந்து பண்றாங்க பாருங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டான்ஸ் ஆடுறாங்க. அது நம்ம ஹீரோக்கள் வந்து அது ஒரு பாட்டை வந்து இவங்களாம் எப்படி ஆடினாங்களா எப்படி இருக்குன்னு சொன்னா தான் விலைக்கு சொல்ல முடியும். ஆமா, இப்ப பாருங்க ஏதாவது ஒரு ஹிட் சாங் ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே 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 ஜும்பாலே. நான் என்ன கிளவியா? பக்கத்துல அது மாதிரி ஒரு ஆள் இருந்தா உடனே அப்படி பிடிச்சிருவாரு தலைவரை. கீழே போயிடலான்னு பார்த்தேன் சார். இந்த இதெல்லாம் இருந்துச்சு அதனால கீழே தள்ளி திரும்ப தூக்கி போத்துறதா. இப்ப சிவாஜி கணேசன் சார். ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே 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 ஜும்பாலே. அடுத்து பாடிக்கிட்டே இருங்க, இன்னும் 15 நடிகர் இருக்காங்க. இப்ப வந்து பாக்யராஜ். ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்க ஜும்பாலே
ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே 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 ஜும்பாலே. என்ன ஹைஸ்கூல்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரில இருக்கு. 1 2 3 4 அருமையான எக்ஸசைஸ்யா. சிறப்பான நடிகர் இப்ப ராமராஜன் பாருங்களேன். அவரையும் விட மாட்டாங்க போல இருக்கு. ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே 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 ஜும்பாலே. எல்லா பாட்டுக்கும் பாலை கறந்துடுறதா? இந்த பாட்டுக்கு தானே ஒரு விவஸ்தையே இல்ல பாரு. இப்பதான் சார் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் யாரு? டி ராஜேந்தர். ஓகே ஓகே, அவர் தான் கடைசி. ஆ. அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் இருக்கு. அவர் டி ராஜேந்தர் பாருங்கப்பா. ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே ஜும்பக்கா ஜும்பரக்கா ஜும்பக்கு ஜும்பாலே 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 ஜும்பாலே. என்ன கரப்பாம்பூச்சிய தலைகளுதா கவுத்து போட்ட மாதிரி நாட்டுல டான்ஸுக்கு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு பாரு. எக்ஸசைஸ் இப்படி குத்துறது, முன்னால சில பேர் பார்த்தா அப்படி வலது கையை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்புக்கு ஜிம்பாலே. இந்த கையை எங்கேயே வச்சிருக்கான், எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அடுத்த படத்துக்கு இது உதவுமா? இந்த ஒரு கையிலேயே ஒரு படத்தை முடிக்கிறது. இதை ஒரு 20 பேர் சேர்ந்து வரிசையா பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டர். ஆமா, ஜிம்பலக்கான 20 பேர் சேர்ந்து ஆட்டாங்கன்னா முடிஞ்சு. சார் எம்ஜிஆர் அவருடைய டான்ஸ் முறையே தனி இல்ல. ஆஹா, இந்த ஒரு கையிலேயே படத்தையே முடிப்பார் அவர். புதிய வானம், இந்த இடது கையில சூட்கேஸ கொடுத்திருப்பாங்க. மாத்தி மாத்தி சொல்றீங்க சார். புதிய பூமி, இதான் புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. அப்படின்ட்டு இந்த கையில இருக்க சூட்கேஸை தூக்கி போட்டுருவாரு. காரணம் இடைஞ்சலா இருக்கு, இந்த கையை தூக்கவே முடியல, தூக்கி போட்டுருவாரு. ஆனா பாட்டு முடியும் போது கையில சூட்கேஸ் வந்துடும். தமிழன் கடைசி வரைக்கும் சிந்திக்கவே இல்லை. முதல்ல தூக்கி போட்டாரு, எப்படி கடைசியில வந்துச்சு, எங்க போய் எடுத்துட்டு வந்தாரு, எடுக்கவே இல்லையே. ஏதோ தூக்கி போட்டுவாரு, எடுப்பாரு, பேசாமறா. அப்ப எல்லாம் எதை பத்தியா பேசணும், கொண்டே விடுவாங்க. முடியவே முடியாது. அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் இப்படிதான் பனைமரத்துல ஏறுற மாதிரி ஒரு காட்சி. பனைமரத்துல ஏறிக்கிட்டே பாட்டு படிக்கணும். அடே பாடுங்கண்ணே, புதியவான் அடே புறா அப்படின்னு டைரக்டர் வந்து, இந்த காட்சியை எவன்டா வச்சது? பனைமரத்துல தலைவரை ஏறிக்கிட்டே கை ரெண்டையும் விரிச்சா என்னத்துக்கு ஆகிறது? அதான் அவர் கடைசி படம் ஆயிரும், அடிச்சு கொண்டே விடுவேன் அப்படின்னு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம். அது மாதிரி சார் இந்த என்டி ராமாராவ் எடுத்துங்களேன். இவன் நீங்க வந்து அண்ணா நல்லா க்ளோஸ் அப் வச்சுங்க, அப்பதான் புரியும். ஓ, அவர் பெரிய தாடி கிடியெல்லாம் வச்சு சாமியார் வேஷம். அந்த ஷூட்டிங் நான் பார்க்குறேன். அப்படியே ஓ நீங்க பாருங்க, இது மாத்திரம் அவரோட ரியாக்ஷன் நான் கொடுக்குறேன் பாருங்க. என்டி ராமாராவ் ரியாக்ஷன். ஓ ஓம திங்கிறாரா? வாயில சீங்கத்தை போட்டுக்கிட்டு ஓமா என்னத்தை சொல்ல நான். ஆனா அது அருமையா இருக்கும் தியேட்டர்ல. அது மாதிரி சார் இப்ப வந்து நமக்கு இப்ப ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருப்பாரு, தெரியுமா யாருன்னு? எப்படி சார்? நம்ம பெருந்தலைவர் சார், தஞ்சாவூர் மண்ணு. நம்ம மியூசிக் பார்ட்ல கிட்டார் வாசிக்கிறார்ல, அவரை சொன்ன. நீ பாட்டுக்கு வேணா எடுத்து விட்டுருக்காதையா, ஏற்கனவே நாட்டுல குழப்பமாயி போய் கிடக்கு. அதுதான் அதுவும் இவர் கிட்டார் வாசிக்கிறது தான் எப்ப பார்த்தாலும் சுயங்கத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்க வேற என்னையா? இல்ல அதுவும் சொல்றேன் சார். இப்ப சரி, இப்ப எப்படி ஒரு கிளாப்ஸ் கிடைச்சு பாத்தீங்களா? வெள்ளி சலங்கைகள் மெல்லிசை வந்து எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிஞ்சுச்சோ, இப்ப இன்னைக்கு நாட்டுப்புற இசையில வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு இப்ப செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். வித்தியாசமா இருக்கணும் சார். வித்தியாசம், ஏதோ ஒரு கிராமத்து திருவிழாவுக்குள்ள போனது மாதிரி இருக்கு. இளையராஜா இந்த மாதிரி அந்த பூ பேரை ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பாட்டுகளை போட்டிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஆனா ஒரு பாட்டனிலே இல்லாத ஒரு பூவை கண்டுபிடிச்சவர் இளையராஜா தான். இந்த மாதிரி பூவா போட்டு, அது என்ன பூன்னா அந்த பூ வந்து உலகத்துல கிடையாதான், அவரா உண்டாக்கிட்டார் அந்த பூவை. அப்படி ஒரு பூ இருக்கும் போல இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே. செந்தூரப்பூன்னு ஒரு பூ இல்ல, சிவப்பா இருக்கக்கூடிய ஒரு பூவை செந்தூரப்பூன்னு பேர் வச்சு அன்னைக்கு பாடின பாட்டு. அது பேர்ல ஒரு படம் எடுத்தாச்சு. நம்மளால தான் ஒரு அழகான பேர் கிடைச்சா அதை விட்டுன்னு படமா மாத்திடுவாங்க. தூரல் நின்று போச்சு எடுத்துட்டாரு ஒருத்தர். இனி அடுத்து கொடைய முடக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருக்காரு. இப்படியே தான் படம் ஒன்னு எடுத்தா அது பூங்காற்று திரும்புமான்னு பாட்டு எழுதுனாங்க. உடனே அதை பாட்டு அந்த அம்மா நீதானா அந்த குயில் பதில் பாடிச்சு, அதையும் தலைப்பா போட்டு ஒரு படம். நல்ல வேலை அந்த பாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தையுமே தலைப்பா போட்டு எடுக்கிறதுக்கு இன்னும் தயார் ஆகிக்கிட்டு இருக்கு நம்பால. அந்த மாதிரி இந்த பாட்டு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்காங்கிறது கிராமத்துல திருவிழால பாடுற பாட்டு. அதுக்குன்னு அதுல பாட்டுங்க இன்னொரு பாட்டு வெறும் பூ பாட்டா எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு. பூவர சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, சலசல வண்டி காமாட்சி வண்டி சிலு சிலு வண்டி அவன ரயில் வண்டி பூவு. வெறும் பூவா எத்தனை பாட்டு இளையராஜாவோட பாட்டுல பூ மலர். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை, கோயிலில் காதல் தொழுகை, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இது கிராமத்து கும்மி. தன்னெனே நாதினம் தன்னானே தானே தன்னெனே நாதினம் தன்னானே, ஆன வர்றத பாருங்கம்மா அது அசைஞ்சு வர்றத பாருங்கம்மா, தன்னெனே நாதினம் தன்னானே தானே தன்னெனே நாதினம் தன்னானே. இந்த கும்மி எப்படி நடக்கும் தெரியுமா? கிராமத்துல ஒரு 10 கிழவி அப்படி சுத்தி நிற்கும். அதுல ஒரு கிழவி தலைமை கிழவி. அவர் தான் ஒரு 5 வரி தெரிஞ்ச கிழவி தலைமை கிழவி. அவர் தான் ஒழுங்கா பாடணும். கிடையே இங்க பாரு மாரியம்மன் கும்மி அடிக்க போறான். தன்னேனே நாதினம் தன்னானே தானே தன்னேனே நாதினம் தன்னானே, ஆன வர்றத பாருங்கம்மா அது அசைஞ்சு வர்றத பாருங்கம்மா, தன்னனே நாதினம் தன்னானே தானே தன்னேனே நாதினம் தன்னானே. இந்த தன்னென நாதினம் போடுறதுக்குனே ஒரு 20 கிழவி நேர்ந்து விட்டுருப்பாங்க. அதுகளுக்கு ஒரு வரி கூட தெரியாது. அந்த தலைமை கிழவி பண்ற பந்தாருக்கு அப்படி குடுமி அப்படி அள்ளி வச்சு பூ அப்படி வச்சிருக்கேன் ஹோம் கார்டு மாதிரி இந்த அப்படி வச்சுக்கிட்டு அதுங்க பண்றது அந்த பாட்டு அந்த டியூனை எடுத்து போட்டாரு பாருங்க. ஆயிரம் தாமரை மொட்டுக்களைங்கிறதுல தியாகம்ங்கிற படத்துல TM சௌந்தரராஜன் பாடின ஒரு அருமையான டூயட் பாட்டு. தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே என் கண்ணே என்றானி நீ இன்றி நான் இல்லையே, தேன்மல்லி பூவே தேன்மல்லி பூவே. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு ஸ்பெஷல் பண்பு இருக்கு. காரணம் என்னன்னா அது அந்த பூ அந்த இடத்துல தான் பயன்படுத்த முடியும். மனைவிக்கு வாங்கிட்டு போறது மல்லிகைப்பூ. சில பேர் அல்ல இது கதம்பான் ஒரு காக்கெல்லாம் வாங்கிட்டு போனால் அவனை சந்தேகப்படும் அந்த அம்மா, கிறுக்கு பிள்ளைகளுக்கு போடுறது யாது நீ வாட்டுக்கு எனக்கு வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு சில பூ வந்து ரோஜாப்பூ. அது வந்து இப்போ பாரு அங்கே ஏதோ பாதிப்பு ஓவராக இருக்கும் போல இருக்கு ரோஜாப்பூ. சில பேர் 18 வயசுல எடுத்த ரோஜாப்பூ 32 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பேன், கொடுக்கவே மாட்டேன். தைரியம் இல்லாமல் இப்படியே போகிறது, கொடுத்துருவோம்டா அன்னைக்கு அப்படின்னா. அந்த நேரம் பார்த்து அவங்க பெரியப்பா வருவார், இந்த கிழவே வராமல் இருக்கவே மாட்டானா அப்படின்றத அந்த ரோஜாப்பூ கையில் வச்சுக்கிட்டே இருக்காள். ரோஜாப்பூக்கு ஒரு தன்மை, மல்லிகைப்பூக்கு ஒரு தன்மை, கனகாம்பரத்துக்கு ஒரு தன்மை, ஒவ்வொன்றுக்கு வந்து எத்தனையோ பாட்டு பூ பாட்டு. அந்த பூ பாட்டு பூரா பெரும்பாலும் யார் எழுதியிருப்பானா இளையராஜாவினுடைய அன்பு தம்பி கங்கை அமரன் தான். அவர் நல்ல பாடலாசிரியர். பூ பாட்டு நிறைய எழுதியிருக்கார் அவர். அதே மாதிரி பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு, அது அவர் பாட்டு தான். அது மாதிரி பூ பாட்டு நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பையங்களுக்கு இந்த மாதிரி பழைய பூக்கள் வந்து நாட்டில் இளையராஜா அறிமுகப்படுத்தியிருக்காரியா அப்படின்னு சொன்னா, அப்படியா அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் படிக்காத பூவா போயா அப்படிங்கிறேன். விவரமா இருக்கான். அன்னைக்கு ஒரு பையன் அப்படித்தான் ஒரு மண்புழுவை வச்சு அதனுடைய முதுகுல அப்படியே பின்னில் குத்திக்கிட்டே இருந்தேன். வாத்தியார் வந்தார், ஏன்டா மண்புழுவை போய் குத்துற? அவன் இப்படியே வாத்தியாரை பார்த்தேன், மண்புழுவை குத்துனா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்னேவா குத்துனேன் போயா அப்படின்னு அர்த்தம். இல்லடா, இப்ப நீ இந்த மண்புழுவை குத்துனீனா அது அடுத்த பிறவியில பையனா மாறி நீ புழுவா மாறி அது உன்னை குத்துமுடா அப்படின்னாரு. பையன் எப்படி சிந்திக்கிறான் பாரு.
ஏன் சார் இப்படி இருக்கக்கூடாது? நான் போன பிறவியில புழுவா பிறந்திருந்தேன், இந்த புழு பயலா பிறந்து என்னைய குத்துச்சா, அதுக்கு இப்ப நான் குத்தி பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த வாத்தியார் கையெடுத்து கும்பிட்டாரு, ஜென்மத்துக்கு இனிமே நான் உனக்கு அட்வைஸே பண்ண மாட்டேன்டா. உலகத்துல இப்ப ரொம்ப சீப்பா கிடைக்கிறது எதுன்னா புத்திமதி தான். ஒரு பெருசுகள்ட்ட எல்லாம் சில பேர்த்துக்கிட்ட சிக்குனா தொலைச்சிருங்க. தம்பி, நான்லாம் அந்த காலத்துல கிழிஞ்ச டவுசரை போட்டு படித்தேன். உங்கள் அப்பையும் கிழிஞ்ச டவுசர் வாங்கி கொடுத்தாரு, அதை போட்டுக்கிட்டு படித்தேன். எங்கள் அப்பா நல்ல டவுசர் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் போட்டு படிக்கிறேன், வேலையை பார்த்துட்டு போ. இப்போ இந்த டவுசரை கிழிச்சு விட சொல்றியா? என்னை தப்பா நினைப்பாங்க பிரதர். யாரு பெருசுக்கு இவன் உடனே புத்திமதியை சொல்லி அவர் என்ன சொல்ல வந்தோங்கிறதே மறந்துடுறேன். புத்திமதி சொல்றது பெருசு இல்லை, அந்த புத்திமதியை வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறான் பார், அவனைத்தான் வாழ்க்கையில எல்லாரும் மதிப்பாங்க. புத்திமதியை சில பேர் சொல்லிட்டு அம்பாடு சொல்லிட்டே இருப்பான், ஆனா வாழ்க்கையில அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஒரு பையன்கிட்ட ஒரு வாத்தியார் சொல்றாரு, தம் அடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு 2 கோல்ட் ஃபிளை ஃபில்டர் வாங்கிட்டு வாடான்னாக்க பையன் ஏத்துக்குவானா? சும்மா இருயா, நீயே இந்த ஊதுற, அப்புறம் நாங்க எதுக்கு, நாங்களும் அதே மாதிரி ஊதி பார்ப்போம் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையை அவன் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஒல்லியா இருந்தான் ஒரு பையன். அவங்க அப்பா கேட்டாரு, இவன் ஊதவே மாட்டானா அப்படின்னா அவங்க அம்மா சொன்னிச்சு, அவன் ஊதுறதை நிறுத்தினா தானே ஊதுவேன். எவ்வளவு கரெக்டா இருக்குமே, அப்படியே ஊதுறது. ஒரு சிகரெட் கம்பெனி விளம்பரம் போட்டாங்க, எங்களுடைய சிகரெட்டை நீங்கள் பிடித்தால் 3 அம்சங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். 1, உங்களை நாய் துரத்தாது. 2, உங்களுக்கு இளமை முடிவே முடிவாது. இளமை தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும், முதுமையே வராது. அதுக்கடுத்து உங்க வீட்டுக்கு திருடனே வரமாட்டான். இந்த 3 அம்சங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் எங்களுடைய சிகரெட்டை பிடித்தால். எல்லாம் குடிச்சு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு. கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டாங்க. இன்னும் நீ கன்சியூமர் கோர்ட்டு போட்டாங்க. என்னது, என்ன நீ என்ன விளம்பரம் பண்ண பாரு, சிகரெட் கம்பெனி முதலாளி வந்தார், வாயா நாங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். முதல் கண்டிஷன் என்ன, நாய் துரத்தாதுன்னு சொன்னல. ஏன், எங்கள் சிகரெட்டை குடிக்க நுரையீரல் கருகி போய் உடம்பு பெண்டாகி கையில் குச்சியோட நடப்பீங்க. குச்சியோட இருக்கவனை எப்படி நாய் துரத்தான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஓவரா. 2வது, உங்களுக்கு முதுமையே வராது. அப்படியா, எங்கே அது நிறைவேறல? ஒன்றும் சொல்ல, நீ சின்ன வயசுலேயே செத்து போயிடுவ, அப்புறம் எங்கே போய் முதுமை வர்றது? அந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் முதுமையே வராதுன்னு சொன்னோம். சரி, உங்கள் வீட்டுக்கு திருடனே வரமாட்டேன். எப்படி, சிகரெட்டு குடிக்கிறவன் 24 மணி நேரம் இருமிக்கிட்டே இருப்பேன். திருட வரவன் யாரோ முழிச்சிருக்காங்க வாடா போலாம் ஓடி போயிடுவேன். எப்படி, எவ்வளவு டெக்னிக்கா வச்சிருக்காங்க பாரு. அது மாதிரி இன்னைக்கு நாட்டில் ஒரு சாதாரண விஷயத்துல கூட ஒரு சமூக சிந்தனை இருக்கு. அது மாதிரி இந்த செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்காங்கிறது நம்ம நாட்டு திருவிழாவை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாட்டு. இந்த சிகரெட் மேட்டர் சொன்னோடனே எனக்கு கூட சமூக சிந்தனையான ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன, ஒரு புத்தகத்துல வந்து சிகரெட்னால இவ்வளவு கெடுதி இருக்கு, சிகரெட் குடிக்கிறது கெடுதி அப்படின்னு போட்ட உடனே நிப்பாட்டிட்டான். நிறுத்திட்டானா? ஆமா, சிகரெட் குடிக்கிறது இல்ல, புத்தகம் படிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. அது மாதிரி சிகரெட் மேல அவ்வளவு லவ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து மெல்லிசையில அவ்வளவு ஒரு லவ் இருக்கு சார். சரி, இப்ப அந்த செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா பாட்டு மாதிரி. ஆமா சார், இது மாதிரிலாம் இல்ல சார். இது இப்ப பாட போற பாட்டு எப்படின்னா, உங்க வயசுல உள்ள ஆளுகளுக்கெல்லாம் நிச்சயம் வந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பாட்டை ஒரு காலத்துல என்னைய மாதிரி மிக சின்ன இளைஞர்கள்லாம் இப்ப போட்டோம்னா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. நான் வந்து ரொம்ப கிழவனா, இவர் ரொம்ப இளைஞனா. இந்த கங்கா கோரி படத்துல நடிச்சவனுடைய விளைவை பார்த்தீங்களா? ஒரு படத்துல கிழவனா நடிச்சா உடனே கிழவனாயா வடிவேலுக்கே அப்பா சார். அப்படியா? அது மாதிரி சார் எல்லாருமே வயசானவங்க இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் இந்த பாட்டை கேட்டா மெய் மறந்துதான் உட்காந்துருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மெல்லிசை மக்கள் மனதில் அவ்வளவு என்னைக்குமே சாகாவரம் பெற்ற ஒரு பாடல். அந்த பாட்டை இப்ப போடுங்க மெல்லிசையில, மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பாப்பாங்க. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்,
மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும் கைகள் இடைதலில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தா பரிகாசம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே வியர்வையும் மழையிலே பயிராடும் பருவமே ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் வாடி பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் பனிவிழும் மலர்வனம் பனிவிழும் மலர்வனம். காலேஜில் படிக்கும்போது நினைவுகள்லாம் இப்போ ஞாபகம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு, அற்புதமான பாடல். இந்த பாடலை எழுதிய கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு மிகவும் பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாடல். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கவிதையை இசை வடிவத்தில் உலகுக்கு கொண்டு வந்த பெருமை டாக்டர் இசைஞானி இளையராஜா அவர்களைத்தான் சாரும். அருமையான கவிஞரை வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. அதுக்கு உதவி செஞ்சவர் பாரதி ராஜா. டிசைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்தில் பண்ணக்கூடிய உபால்டு அவர் மூலமாகத்தான் பாரதி ராஜாவிற்கு வைரமுத்து அறிமுகம் செய்யப்பட்டார். அவர் போய் இளையராஜா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நல்லா பாட்டு எழுதுறாரு நீங்கள். அவர் எழுதிய ஒரு கவிதை புத்தகம் பாரதி ராஜாவிடம் தரப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய அந்த 2 வரிகள் அவரை மிகவும் கவர்ந்து அந்த வரிகளை கொண்டு போய் இளையராஜாட்ட காமிச்சிருக்காரு. இவ்வளோ அருமையான ஒரு வரிகளை எழுதியிருக்கிறார், இவரை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்திங்கன்னு. அப்பொழுது நிழல்கள் என்ற படத்திற்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயற்கையை வர்ணித்து ஒரு அந்த படத்தின் கதாநாயகன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்க. உடனே எழுதினார். அந்த அற்புதமான கவிஞனின் வார்த்தைகள் அன்று தொடங்கியது இன்னைக்கு பாருங்க எந்த படம் வரைக்கும் எந்த ரேஞ்சில் கொண்டு போய் அவரை நிறுத்திருச்சு. இது ஒரு பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது,
வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இது மாலை பொழுது ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும். அழகான வரிகள்லாம் இளையராஜாவுடைய இசையில கவிஞர் வைரமுத்து. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏன் சண்டை வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டு சரியா எழுதி தரல, அதான் தலைவர் வேணான்ட்டாரு அப்படின்னு ஒரு கோஷ்டு. ஏன்னா ஒரு இது நடந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு 10 கதை நம்மளால கிளப்பி விட்டுறான். இல்லை அவர் அவரை மதிக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. யாரை மதிக்க மாட்டேன்ட்டாரு? அவரை மதிக்க மாட்டேன்ட்டாரு, இவரை மதிக்க சும்மா அறியா அப்படின்னு கடைசி பார்த்தா ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சு. ஆனந்த விகடன்ல ஒரு கவிதை வடிவத்தில் இளையராஜாவினுடைய சிந்தனைகள் வந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த இன்னொரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. இளையராஜாவினுடைய சிந்தனைகள் அவருது, ஆனா அதை கவிதை வடிவத்தில் நான் தான் அழகுபடுத்தி எழுதி கொண்டிருக்கிறேன், சிந்தனை மட்டும்தான் அவருதுன்னு சொன்னதுனால இளையராஜாவுக்கும் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இளையராஜாவை அவர் பாராட்டி பிறப்பிட அவரை விட்டு விலகி போகும்போது கூட தோட்டக்காரனே உன் நந்தவனத்திலிருந்து இந்த குயில் வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லி, தோட்டக்காரனே இந்த நந்தவனத்திலிருந்து இந்த குயில் வெளியேறுகிறது, ஸ்ருதியோடு இந்த குயிலுக்கு கூவ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஏகப்பட்ட வசனங்கள் அவரை பத்தி எழுதியிருக்கார். என்ன, அவருடைய இசைக்கு என் பாடல் கிடைக்கவில்லை என்ற இழப்பு எனக்கு தெரிகிறது, ஆனால் என் வரிகள் அவருடைய இசைக்கு கிடைக்காமல் போன வருத்தத்தை அவர் உணராமல் போய்விட்டாரே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈராக் பிரச்சனையே தீர்ந்து போகுது. பில் கிளின்டனும் மிக்காயில் கோர்பச்சேவும் ஒன்னாயிட்டாங்க. இந்த வைரமுத்து இளையராஜா ஒன்னாக கூடாதா? இன்றைய ரசிகர்கள் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வைரமுத்துவினுடைய வரிகளுக்கு இளையராஜாவின் இசை என்னைக்காவது வருமா? உண்மையிலே இந்த நூற்றாண்டுக்குள் வரும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா பெரிய பெரிய விஷயம்லாம் பேசி தீர்த்துடுறாங்க, அநேகமா தீர்ந்துரும் நினைக்கிறேன். அவருடைய பாட்டுக்கு விரைவில் இளையராஜா இசையமைத்து அந்த அற்புதமான பாடல் நாம் திரும்ப கேட்க போறோம். அது மாதிரி வைரமுத்துவினுடைய வரிகள் இந்த பாட்டுல 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். ஒரு ஆளோட நகம் அவ்வளவு அழகாவா இருக்கு. சில பேர்த்தோட காலை பார்த்தீங்கன்னா நரகத்தை பார்த்த மாதிரி இருக்கு. செம்மண் களிமண் எல்லா மண்ணும் அதுல இருக்கு. அதை கழுவுறதுக்கு எப்படியும் ஒரு 15 நாள் ஆகும். எங்க போய் நம்ம காலை அவ்வளவு சுத்தமா கழுவுறதுக்கா நேரம் இருக்கு? இருந்தாலும் அந்த லவ் பண்ற நேரத்துல அந்த அழுக்கு நகம் கூட அவருக்கு 20 நிலவுகளை போல தெரிகிறது. அந்த நகத்தை நிலாவுக்கு ஒப்பிட்டவர் கவிஞர் வைரமுத்து தான். ஒரு பாட்டுல பாருங்க, என்ன ஒரு நீ கட்டும் சேலம் அடிப்புலன்னா கசங்கி போனேண்டி, உன் எலும்பு சம்பளம் நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி, அடியே சோடான மழையே உடம்பு நனைஞ்சுக்கலாமா, கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா, நீ கட்டும் வேட்டி மடிப்புலன்னா கிறங்கி போனேனே, என் கட்டழகு மீசையிலே மயங்கி போனேனே, அடியே தாவணி பூவே நாயன ஊதிடுமாமா, உலசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா, நீ வெட்டி வெட்டி எரியும் நகத்திலெல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரியதடி, என் ஆயுள் ரேகையெல்லாம் உன் உள்ளங்கையில் ஓடுதடி. இவர் ஆயுள் ரேகைனா அந்த அம்மாவோட உள்ளங்கையில ஓடுதான். எங்க போயிருச்சு பாருங்க கற்பனை. அவது வெட்டி போடுற நகத்தில எல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரியுதான். என்ன பாருங்களேன், அருமையான கற்பனை. இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த கற்பனையை கேட்க முடியும். நல்லா லவ் பண்ணுற நேரத்தில் இதை போய் ஒரு 75 வயசு கிழவன்ட்ட போய் இதை சொன்னோம்னா, நெகத்தில் நிலாவா சும்மா இங்கே இருக்க நிலாவே எப்படி இருக்குன்னு எனக்கு கண்ணு தெரியல, நெகத்தில் போய் நிலாவை பார்க்க சொல்கிறேன்னு. சில பேர் இப்படி தான் நேரம் கட்ட நேரத்தில் என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கூட போய் என்ன ஒரு வாத்தியார் பாரு நேரம் கட்ட நேரத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். ஒரு பய சைக்கிளில் போயிட்டு இருக்கான், துப்புன்னு டியூப் வெடிச்சு போச்சு. சார் டியூப் வெடிச்சு போச்சு சார். மாணவனே, டியூப் ஏன் வெடித்தது தெரியுமா? வெளிக்காட்டின் அழுத்தமும் உள்காட்டின் அழுத்தமும் எப்போதும் சமமாக இருக்க வேண்டும். இப்பொழுது வெளிக்காட்டின் அழுத்தம் உள்காட்டின் அழுத்தம், அந்த வாத்தியார் அங்கே நிற்பார் நினைக்கிறீங்களா? அடி பின்னி போடுவான்பா, டியூப் பிஞ்சு போய் வாங்குறது காசு இல்லாமல் இருக்கேன், வெளிக்காற்று உள்காற்று. இந்த தத்துவத்தை சொல்றதுக்கு தான் அவனை கூப்பிட்டமாக்கேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் வாத்தியார்
நின்றுட்டு இருந்தாரு. ஒரு பைய குடுகுடுன்னு ஓடியாந்தான். சார் என்னடா 2 எருமை மாடு என்னை துரத்துது சார் அப்படின்னு இருக்கான். எருமை மாடுகள் துரத்துகின்றன. மாடுகள் பன்மை, கிறு கின்று ஆனின்று ஆகிய விகுதிகள் தான் வர வேண்டும். துரத்துகின்றன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் ஓடிட்டான். எருமை மாட்டு வாத்தியார் மேல ஏறி அவரு கீழே விழுந்துருச்சு. அப்ப வந்து வாத்தியார், டே எருமை மாடுகள் மேல மோதுறா அப்படின்னு. எருமை மேலே மோதுகிறது என்று சொல்லக்கூடாது, எருமை மாடுகள் மேலே மோதின அப்படின்னு அந்த வாத்தியார், டே எனக்கே பாடமா அப்படின்னு அழுதாரு. அந்த நேரத்தில் போய் இலக்கணம் நடத்துறது, மனுஷன் இம்சையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் இலக்கணத்தை நடத்திக்கிட்டு, அது மாதிரி சில பேர் நேரம் கட்ட நேரத்தில் கண்டதை கட்டதை பேசுவான், பார்த்துருப்பீங்க. கல்யாண வீட்டில் எதுக்கு தெரியுமா மேலே அடிக்கிறாங்க? அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஏட்டிக்கு பூட்டியா சில பேர் என்னத்தையா சொல்லி போடுவாங்க, அது பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்துறேன். சில பேர் கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பேன், என்ன இளவு மாப்பிள்ளைய பொண்ணு இளவை கொண்டு வந்து இங்கே வந்து இந்த சோத்து இளவை போட்டுட்டு இந்த கல்யாண இளவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பந்த இளவை போடுறதுக்கு இந்த காசு இளவை இவ்வளோ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த மொய் இளவை எழுதிட்டு வாடான்னா, நீ இந்த மூஞ்சி இளவை கொண்டு வந்து இங்கே இது கல்யாண வீட்டில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு ஆள் வந்தேன், ஏன் அப்படி இளவு இளவுன்ட்டு சுடுகாட்டு போன மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இவன் அவனை கூட வில்லங்க பார்ட்டியா இருக்கான். இளவே தேவலாம் போல இருக்கு, இவன் சுடுகாட்டு போனான். இன்னொருத்தன் வந்து, ஏன்டா இப்படி 2 பேரும் தாலி ஏறுத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்கான். அவன் இன்னொருத்தன் பஞ்சாயத்து பண்ண வந்தவ. அவன் பாருங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை மிஞ்சி மிஞ்சி தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கூட்டத்தில் சில பேர் ஊற்றிடுவான். ஒரு ஆள் இப்படி ஊற்றிட்டானே, இப்படி அக்கறம் இப்படி என்ன இந்த இடத்துல போய் இப்படி ஊற்றலாமா அப்படின்னு பார்த்தா, இன்னொரு ஆள் என்ன இப்போ ஊற்றுறதுக்கு என்ன அப்படி, அவன் பரவாயில்ல நேராக நின்று பேசுகிறான் ஊற்றிட்டு, இவன் இப்படியே சைட்லேயே போயிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த இடத்துல எது பணிவிலும் மலர்வனம் அப்படிங்கிற பாட்டு காதல் பண்ணும்போது தான் ரொம்ப சுகமா இருக்கு. எப்படி எருமை மாடுகள் மேலே மோதின, அந்த மாதிரி அந்த நேரத்தில் இலக்கணம் நடத்தக்கூடாது. நிறைய சொல்லுங்க பாட்டா. இந்த அசோகன் வர்றாங்க, என்ன அசோகே அசோகன் அப்படி சொல்லணும்னு வருது. இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப சார், ஒரு சின்ன விஷயத்த வந்து பெரிய அதாவது உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ரம்ப கட்டுற அருவக்கதை கடி ஜோக்ஸ் எல்லாம் வராத பத்திரிக்கை வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே 2 பத்திரிக்கை தான் சார். எனக்கு தெரியுமே. அது என்ன பத்திரிக்கை சார்? கல்யாண பத்திரிக்கை, இளவு பத்திரிக்கை, கர்மாவி பத்திரிக்கை. இது 2 தான் உருப்படியா வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயத்த வந்து மிகப்பெரிய விஷயமா வந்து காமிச்சிருவாங்க சார். ஆமா. அது மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த வைரமுத்தும் இளையராஜாவும் நிச்சயம் சேருவாங்க, இந்த பாட்டு மண்டலம் தான் அதுக்கு ஒரு வித்தா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது நிச்சயம் பத்திரிக்கையாளங்க யாராவது இருந்தா அது நிச்சயம் எழுதணும், அவங்க சேரணுன்றது ஒரு ஆசை. உண்மையில எல்லா ரசிகர்களுடைய ஒட்டுமொத்தமான ஆமா. இளையராஜா இசையுள்ள நானே பாட்டு எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படியா? சரி, முதல்ல வைரமுத்து எழுதிட்டோம். அவர் ரொம்ப நாளா இசையமைக்கிறதுங்கிறத எப்படி காமிச்சிட்டு இருக்காங்க நீ? இடையில வந்துட்டு தானே இருக்காரு கும்மி பாட்டு. அது இல்ல, அவருக்கு நிகரா எழுதக்கூடிய ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். இன்னும் என்ன யாரும் அறிமுகப்படுத்தல. பேப்பரும் பேனாவும் இருந்தா ஒண்ணு கவிஞரா? பேனா வச்சிருக்கவங்க பூரா கவிஞர் கிடையாது. ஏன்னா எண்ணெய் கடையில் இருக்க கணக்கு பிள்ளையும் பேனா தான் வச்சிருக்காரு. கவிதை எழுதுற பேனான்னு சொல்ல முடியும். பாடுற பாடகரை விட ரசிக்கிற ரசிகர்கள் தான் மேல். இப்ப நம்ம பாட்டு மன்றம் நடத்தி நான் மைக்க ஆர்கெஸ்ட்ராக்கு நடுவில் பிடிச்சோன்னா எத்தனை பேர் மைக் பிடிச்சி இப்ப பாட்டு மன்றம் நடத்துறாங்க. டிவியில பார்த்தா ஒரு 25 வகையான பாட்டு மன்றம் நடத்திக்கிட்டு இருக்குது. ஆஹா, ஒண்ணு ஹிட் ஆனா அப்படியே பின்னாடியே எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதானே சார், ஒண்ணு ஹிட் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப கேட்டேன் அது மாதிரி இது மாதிரி இப்ப நீங்க மெல்லிசை எப்படி சார்? பணிவிலும் மலர். அது மாதிரி ஒண்ணு ஹிட் ஆனா அது மாதிரி வரக்கூடாத அளவுக்கு மக்கள் மனசுல நின்ன ஒரு வித்தியாசமான நாட்டுப்புற பாட்டு பாட போறோம். நாட்டுப்புற இசை என்ன சார் இருக்கு? நாட்டுப்புற பாட்டு இல்ல, மக்கள் பாட்டு. அது ஓஹோ, மக்கள்லாம் கூடயே சேர்ந்து பாடினாங்க அந்த பாட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு பாட்டு. பாருங்க. ஓகே சார், சூப்பர் கருத்து அதுல. டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. ஓரமா போயா, ஓரமா பா, ஓரமா ஓரமாயா, ஓரமா 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 ருக்குமணி வண்டி வருது, ஓரமா ஓரமா ருக்குமணி வண்டி வருது. வாங்கடா
ஆத்துல எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க. ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்க வர வேணும், பலமாக தள்ளாதீங்க, குறுக்கால போகாதீங்க. இனிக்கும் அச்சு வெல்லம் எள்ளு புண்ணக்கும் எடுத்து தரேன், பத்தாட்டி நான் இன்னும் தரேண்டோ. கம்பங்குமிழி நான் தான் கண்டு வருவேன், காருகள் எல்லாம் சைடு வாங்கி விடுவேன், பைகானையும் சுருளிமலையும் சுத்தி வருவேனே. ஏட்டையா ரோட்டு மேலே அவரை கொஞ்சம் ஒதுங்க சொல்லு, வாராம் பிச்சை முத்து ரோட்டு மேலே ஊர்கோலமா ரசாவோலே வரானம்மா. ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு மருத டவுனை எல்லாம் அழகா சுத்தி வருவேன், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. குஷியான சவாரிதான், கொண்டாட்டம் சந்தோஷம்தான், கிழக்க போற ரயில கூட முந்தி வருவேன், பந்தயம் வைப்பேன் எல்லோரையும் கூட்டி வருவேண்டோ. வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டிய தள்ளுங்கடா, பாளையம் பண்ண பரம் சின்ன தாயி பெத்த மகே பிச்ச முத்து ஏறிய வர்றாண்டோ. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ 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 ஓரம்போ. அந்த காலத்துல சைக்கிள் பழகிறதுக்காகவே போட்ட பாட்டு. சைக்கிள் பழகிறது உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதில் அந்த சைக்கிள் பழகிறப்ப பார்த்தீங்கன்னா பயலுக இன்னொரு பழகினவன்ட்ட போய் டே பழக்கி குடுறா, டே பழக்கி குடுறா அப்படின்னு கெஞ்சுவாங்க. அந்த பழக்கி கொடுத்தவர் பெரிய அவர் தான் குருநாதர். ஒழுங்கா ஓட்டுனா தெரியுதா அப்படின்னு அவன் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த பழகிறவனை உட்கார வச்சுட்டு பின்னாடி அந்த சீட்டை பிடிச்சிட்டே ஓடியாருவான். ஒழுங்கா ஓட்டுறான், ஓட்டுறான், ஓட்டிக்கிட்டே இருப்பான். பின்னாடியே இப்படி பிடிச்சிட்டு வருவான். நெளிக்காத, பார் குறுக்க கிளை வருது, மேலே மோதிராத, அடிச்சு கொண்டு விடுவாங்க, நேரா ஓட்டு நேரா ஓட்டு நேரா ஓட்டு அப்படின்ட்டே பிடிச்சிட்டு ஓடியாருவான். இவன் ஓட்டுறவன் பயத்துல பிடிச்சிக்கடா, விட்டுறாதரா, விட்டுறாதரா, நேரா பார்த்து ஓட்டுறான், விட்டுறாத, உள்ளடா, பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், ஓட்டிக்கிட்டே வருவேன். திடீர்னு அவன் பிடிச்சிக்கிட்டே வந்தவன் திடீர்னு விட்டுட்டு நின்றுவேன். இவன் ஓட்டிகிட்டு போனவன் நல்லா தான் ஓட்டிட்டு போவான். திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி பார்ப்பேன், அவன் இல்லைன்னு பாருங்க சாக்கடையில் விழுந்து கிடப்பேன். ஒரு சைக்கிள் கூட நம்பிக்கை இல்லாதவன் சில பேர் 2-3 மாதம் பழகிட்டு இருப்பான் சைக்கிள். ஒரு ஆள் 45 வயசுல எங்க பள்ளிக்கூடத்தில் சைக்கிள் பழகினாரு. ஆஸ்பத்திரியில தான் படுத்தாரு, வெளியே சைக்கிள் பழகவே இல்லை. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பழகிறேன். நீச்சல் பழகுவாங்க சில பேர், எது டின்னு கட்டி. அவன் ஜென்மத்துக்கு நீச்சல் பழகவே மாட்டான். யாரு? டின்னு கட்டினவன். காரணம் அவன் நம்பிக்கை பூரா டின்னுல தான் இருக்கேன். இப்படியே டின்னு அவுத்துறான், அவ்வளோதான். திரும்ப டின்னை கட்டி எத்தனைக்கு 6 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீச்சல் எவன் பழகுவான் தெரியுமா? நான்லாம் எப்படி பழகினேன் தெரியுமா? நீச்சல் வயலில் கேணியில் விழுந்து ஆடிட்டு இருப்பாங்க, அப்படியே ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு வந்து பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஐயோ ஏமா ஐயோ ஏமா ஐயோ ஏமா ஐயோ ஏமான்னு ஒரு 1.5 குடம் தண்ணியை குடிச்சோன்னா அப்புறம் வெளியே தூக்கி எறிவாங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கு கேணி பக்கமே போக மாட்டேன். நிறுத்தினா பிடிச்சி உள்ளே ஓடுறாங்க அப்படின்னு. திரும்ப 1 மாதம் கழிச்சு மெதுவாக செவத்து பக்கம் போவேன், திரும்ப உள்ள தூக்கி விடுவாங்க. ஐயா ஐயா ஐயான்னு அப்புறம் மேலே வருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 நாளில் பழகிட்டேன் நான். கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். பயந்து பயந்து பழகலாமா 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 டிரைவிங் பழகாம சில பேர். நானும் ஒருத்தன் பார்க்குறேன், 15 வருஷம் பழகிட்டு இருக்காரு டிரைவிங். டிரைவிங் ஸ்கூலே மூடிட்டான் அந்த ஆள்.
யாரு டிரைவிங் ஸ்கூல் வச்சிருந்தவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவன் இன்னும் பழகிட்டே இருக்கான். காரணம் என்னன்னா கான்பிடன்ஸ் இல்லாம குறுக்க யாராவது வந்துட்டா என்ன செய்யறது, மோதிர வேண்டியதுதான். எதிர்த்தாப்புல செவர் வந்தா என்ன செய்யறது, மோதி நெளிய வேண்டியதுதான். இதையே நினைச்சுக்கிட்டு ஓட்டினோம்னா இது கார் ஓட்ட முடியுமா, பைக் ஓட்ட முடியுமா? அதனாலதான் பாட்டை பாருங்க, அதுல அவரை பத்தி சொல்லிட்டு வருவாரு. ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, பாளையம் பண்ணப்புறம் சின்ன தாயி பெத்த மகன் பிச்சைமுத்து ஏறிய வாராண்டோன்னு அவங்க அம்மா பேரை சொல்லி அந்த பாளையம் பண்ணப்புறங்கிற ஊரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இசைஞானி பிறந்த ஊர் மாதிரியே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா பரதாம இருக்கு. இதுலையாடா உண்மையிலே இங்கே தான் பிறந்தாரா, இல்லை சும்மா ரீல் விடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் பாவமா. ஆனால் அந்த ஊருக்கு இன்னைக்கு சிம்பனி இசை அமைச்சு எவ்வளவு பெரிய பெருமை அந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னா அந்த ஊருக்கு பேர் விழுன்னு. இப்போ என் பேருக்கு முன்னாடி எங்கள் ஊர் பேரை போட்டிருக்கேன், திண்டுக்கல் ஐலியோனி. நிறைய பேர் வெளிநாட்டில் கேட்பாங்க, இது எதுக்காக கொடுக்குற பட்டம் திண்டுக்கல்ங்கிறது அப்படின்னு. பட்டம் இல்லையா எங்கள் ஊர், அது என்ன திண்டுக்கல் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. எங்கள் ஊரில் ஒரு மலைக்கோட்டை இருக்குது, அது திண்டு மாதிரி இருக்கும், அதனால திண்டுக்கல். ஏதாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியதான். அப்புறம் என்ன செய்யறது, ஊர் பெயர் காரணம் கூறுக அப்படின்னா எனக்கு நடத்துனாங்க, ஒன்றும் கிடையாது, அடிச்சு விட்டுக்க வேண்டியதான். அதனால இந்த ஊர் பேர் அப்படியே வெளியே வரணும். அது மாதிரி அந்த பண்ணப்புறங்கிற ஊர் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த இசை பிரவேசத்துக்கு பிறகுதான் அந்த ஊர், அந்த ஏரியா ஊர் பூரா அதில் வரும் பாருங்க. வைகனையும் சுருளிமலையும் சுற்றி வர வேண்டி அது இது பாளையம் பண்ணப்புறம் சின்னமனூர் கம்பம் கும்புளி தேக்கடி அந்த வத்தலக்குண்டுல இருந்து பரப்பிட்டு அவங்க ஏரியாவை பூரா சொல்லிட்டு இருப்பாரு. காரணம் அந்த ஊரை வந்து பெருமைப்படுத்தணும்னு. அது மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க சார், பெருமைப்படுத்துறது எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் சார். சரி. எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்குது, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறார். இது ஒரு பெரிய தத்துவமா. ஆமா, இது ஒரு சிச்சுவேஷனா? இல்ல இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து இப்பதான் மேட்ரிக்க வரேன், இந்த பொண்ணு வந்து இவரை பிளிக்கிங் பண்ணிட்டு போயிருது. பிளிக்கிங்னா வந்து அத்து விட்டு போயிருது. போட. ஆமா. அவன் வந்து இன்னொரு ஜோடியோட அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கதை பார்த்துறான் மேடையில. பார்த்தவொடனே அவனுக்கு ஷாக். உடனே ஒரு சாங் அங்க போறாரு பாருங்க இளையராஜா, அதுதான் சாங். எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளியை கூப்பிட்டேன், வாங்க சாப்பிடுங்க நல்லா வேணுங்கிறத சாப்பிடுங்க. அப்படியே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா, ஒரே ஒரு சந்தேகம், என்ன உங்க வீட்டு நாய் என்னையவே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆமா, அது சாப்பிட்ற தட்டுல நீ சாப்பிட்டேன்னா அவனுக்கு கோவம் வராத நாய்க்கு? அது மாதிரி சார் நாய் தட்டுல போட்டிருக்காங்க அவனுக்கு, அது கூட தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் பாரு. விருந்துக்கும் கூப்பிட்டு அது மாதிரி லவ்வும் பண்ணிட்டு வேற ஆள் கூட வந்து உட்கார்ந்துருக்கு. அதுக்கு வந்து ஒரு மெலடி கொடுக்குறாரு பாருங்க இசை ஞானி. அது மக்கள் மனசுல என்னைக்குமே இந்த காதல் தோல்வி அடைஞ்ச பார்ட்டிகளுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயம். பிளிக்கிங் பார்ட்டிகளுக்குலாம் 3 வருஷம் லவ் பண்ணி வேற ஒருத்தன் கல்யாணம் நடந்துருக்கேன், அவனுக்கு இந்த பாட்டு அவ்வளவு சுகமா இருக்கு, அப்படியே ஆனந்தமா இருக்கும் சார். இங்கே அந்த பாட்டை போடுங்க. ஃபாஸ்ட் சாங் சார். அதான் மெல்லிசையிலே ஃபாஸ்ட் மெல்லிசை. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. Come on, clap. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாடி, நீயோ அடுத்தவள் தோழி.
இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது காலம் செய்து விட்ட மாயமோ ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை கண்ணன் தனிமையிலே பாட ராதை தன் வழியே ஓட இந்த பிரிவை தாங்குமோ என் மனம் ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன்மனம் எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி கம்பெனியை பறி கொடுத்த ஆளுகளுக்கெல்லாம் அந்த பாட்டு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? ரொம்ப சின்சியரா சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு எங்க வீட்டில் எங்க அப்பா எங்க மாமனை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டாருங்க. இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்குடி எதுக்கு கல்யாணம் முடிக்காம நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்ய போற? நினப்பு என்ன செய்யும்? உனக்கு இதுக்காவா நான் லவ் பண்ணேன்ட்டு அவன் நெஞ்சில் அப்படியே வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு இந்த என்னடி மீனாட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன் உதட்டில் ஒழிந்திருக்கும் பலரசம் உன் மனதில் ஒழிந்திருக்கும் துளி விஷம். கவனிக்காம போயிட்டனே. அப்பயே தோடு சொன்னார்ல எம்ஆர் ராதா, அடி காந்தா அள்ளி அள்ளி கொடுத்தேன் அடி காந்தா உன் முகத்தில் ஒளிந்திருக்கும் விஷத்தை காணாமல் போய்விட்டேனே என்ன பண்றது? கண்டே பிடிக்க முடியாது. அப்ப அப்படித்தான் இருக்கேன். லவ் பண்றப்ப அப்படி பல 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 பலன்னு இருக்கேன். சிவாஜி கணேசன் தங்க பொதுமையில முகத்தில் முகம் பார்க்கலாம் வீரல் நகத்தில் பயங்கரம் முகத்தில் முகம் பார்க்கலாம்னு பின்னி எடுத்தாரு கல்யாணி ராகத்துல. முடிவு என்ன? ஈடற்ற பத்தினியின் என்பத்தை கொன்றவன் நான், கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டு, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டு. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டு, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டு. நிலைமை தான். முதல்ல பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கான். சில பேர் பார்த்தா தன்னுடைய அந்த காதலியின் கொலுசு மட்டும் அவனுக்கு தனியா கேட்கும். 1000 கொலுசு நடந்து வந்தாலும் ஆஹா வெரி குட் அப்படின்னா நம்பால் வருதுரா அப்படின்னு. சில பேர் 1000 கொலுசையும் ரசிப்பான். எதுக்கு? எய்ட்ஸ் வந்து சாகிறது. தமிழ்நாட்டு பண்பே இல்லை. தான் காதலித்த அந்த பெண் தனக்கு கிடைக்கலங்கவன் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டு பாடினான் பாரு. என்னடி மீனாட்சிங்கிற பாட்டு. உண்மையில இந்த பாட்டுல அதுல பின்னாடி எழுதியிருக்கக்கூடிய வரிகள் கவிஞர் வாலி ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார். நெஞ்சம் துடித்ததோ நாழி நீயோ அடுத்தவன் தோழி, என்னை மறந்து போனதும் நியாயமோ, இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறிவிட்டது, காதல் செய்து விட்ட மாயமோ, எனக்கு அது புரியுது உனக்கு அது தெரியுது ஏண்டே, தெரிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கியா ஏண்டே அப்படின்னு அர்த்தம். அது அவ்வளவு ஒரு மனதில் எழக்கூடிய உணர்வுகளை அவ்வளவு அருமையா சொன்னிச்சு. இப்படிதான் ஒருத்தர் சாக பிழைக்க கடந்தேன். அவ வீட்டுக்காரம்மா வந்துச்சு, டேடி நான் என்ன ஒரு 2 நாள்ல சாக போறேன்,
நான் இறந்த பிறகு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், உறுதி சொல்லுவியா? சரிங்க. இந்த முனியாண்டி இருக்கான் பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்க. இல்லைங்க, அவன் உங்க எதிரிங்க, அதனால தான் கட்டிக்க சொல்றேன். அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற சந்தர்ப்பமே இல்லடி அப்படின்ட்டு தன்னுடைய மனைவிய அந்த அவனை பழி வாங்கிறதுக்கு கட்டி வச்சிருக்கான்னு அப்ப பாத்தீங்களேன். கல்யாணம் முடிச்சு சில பேர் மகளை அனுப்பிவிடுவாங்க. அப்பா அழுகிறாரு, பிள்ளைய அனுப்பிவிடுமா, நல்லா இருந்துக்கம்மா. உடனே மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய நான் கண்கலங்காம பாத்துக்கிறேன். நான் என் மகளை நினைச்சு அழுகல தம்பி, உன்னைய நினைச்சுதான் அழுகிறேன். 22 வருஷமா எங்க வீட்டுல பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். நல்லா அறியா, என் ஆழ்ந்த அனுதாபங்கள் அழுதுருக்காரு. யாரு? பெத்த அப்பன். சில பெண்களுடைய முகத்துல என்ன நினைக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அதுல ஏமாந்த ஒரு மனிதனுடைய பாட்டை எவ்வளவு அழகான இசையில, அதுவும் ஒரு அருமையான மியூசிக் கொடுத்து போட்டார் பாருங்க. இனி அடுத்து ஒரு சூப்பர் நாட்டுப்புறம்னு சொல்ல முடியாது, அது ஒரு வீட்டு இசை. அது அப்படிப்பட்ட ஒரு இசை இப்ப இங்க வரப்போகுது. அது வீட்டு இசை. வீட்டுப்புறமா நாட்டுப்புறமான்னு இனிமேதான் முடிவு பண்ணணும். அப்படி ஆனா கேளுங்க, எங்க இளையராஜா செஞ்ச சாதனை இதுவரைக்கும் உலகத்துல யாருமே செய்யாத ஒரு சாதனை. என்ன? எப்படின்னா மெல்லிசையில ஒரு மிகப்பெரிய பாடகரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. யாரு? ஒரு பாட்டு தான் பாடினார் அந்த பாடகர். அதுக்கப்புறம் எவ்வளவோ பெரிய இசையம் பாடுங்க. ரகுமான்லாம் கெஞ்சி இருக்கிறாரு, பாடுங்க பாடுங்கன்னு, முடியவே முடியாதுட்டாரு. அப்பேற்பட்ட பாடகரை அறிமுகப்படுத்திருக்கிறாரு. நான் இனிமே அவர் இசையில ஒரு பாட்டு பண்ண போதும், இனிமே நான் பாடவே மாட்டேன்ட்டார். யாரு? எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அடிக்குது குளிரு, அடி ரொம்ப சரி ரொம்ப சரி, கட்ட பொம்மை பேரா கட்டழகு வீரா, அடிக்குது குளிரு, அட ரொம்ப சரி ரொம்ப சரி. நான் ஒரு நல்ல பாட்டை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நாட்டுப்புற சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்க சார், அந்த நாட்டுப்புற இசை இதுக்கு நிகரா இருக்கணும்னு சொல்லாங்க சார். இதுக்கு நிகராவா? இந்த பாட்டை கேளுங்க, அப்பதான் தெரியும் நான் என்ன பாட்டை செலக்ட் பண்ணிருக்கேன். என்ன ஆண்ட போறது? பால் சாப்பிட்டேனா? பால் நிறைய பால் உன்னது வாயை ஊத்து, நேரா சொர்க்கத்துக்கு போயிடுறேன். உங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்கிற தைரியத்துல ஐச்சாட்டியம் பண்றேனா? வரட்டும் சொல்றேன். சொல்லாண்டி, தலை எடுத்துருவாளோ? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. சரி சரி, வைட்டமின் மாத்திரை வச்சிருக்கேன், மறந்துடாம போட்டுக்கோங்க. அது ஒண்ணும் குறைச்சது இல்ல. இந்த கட்ட கட்டுக்கு வைட்டமின் மாத்திரை வரையா? ஏன்னா அந்த கட்டுக்கு என்ன ஆச்சு? வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா மஸ்த் அதிகமாயிடும். மஸ்த் அதிகமாயிட்டா வீண தொந்தரவு. அதனால 5 புலன்களையும் அடக்கி ஆள போறேன். ஐயோ பாவம். இனிமே நான் இல்லற துறவி. மூஞ்சி, உங்களை எனக்கு தெரியாதா? தெரிஞ்ச பிரயோஜனம்? வெளியில ஒரு டான்ஸ் பார்க்க விடுறதில்ல, வீட்டுக்குள்ள கிழமைக்கு விடுறதும். என்ன லைஃப் லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்டே கிடையாது. துர்வாச முனிவருக்கு இன்னும் கோபம் தீரலையா? தீராதடி, தீரவே தீராது. இன்னைக்கு பூரா கோபம், நாளைக்கு பூரா கோபம், லைஃப் பூரா கோபம். கோபமும் கோபம், கோபமும் கோபம். இந்த இருங்கோ, ரெக்கார்ட் டான்ஸுக்கு தகுந்தாப்புல நல்லா தாளம் போடுன்னு சொன்னேலே, அந்த ஞாபகமா இதையாவது போட்டுட்டு இருங்கோ. முன்னாடி போடுறேன், நல்லா போடுறேன். கேட்டேளே அங்கே, அதை பார்த்தேளா இங்கே? கேட்டேளே அங்கே, அதை பார்த்தேளா இங்கே? எதையோ நினைச்சேள், அதையே நினைச்சேன் நான். ஆம்பளையும் மனசு போல நடப்பேன், இந்த ஆட்டுக்காரி வேறெதுக்கு
தமிழ்நாட்டில் எத்தனையோ விதமான தமிழ்லாம் பேசுகிறோம். மெட்ராஸ்காரங்க ஒரு தமிழ் பேசுகிறோம், மதுரைக்காரங்க நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் ஒரு தமிழ். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டுப்பாங்க, வாங்க போட்டுப்பாங்க. ஏன்னங்கண்ணா நீங்கள் கவுண்டர்கிட்ட பேசணும்னா கவுண்டர்ச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லி போட்டுப்பாங்கண்ணா. ஏனுங்கண்ணா நீங்கள் ஆமாங்கண்ணா நீங்கள் ஆமணி வந்துச்சுங்கண்ணா. அது எங்கள் ஊர் பக்கம் இந்த ரூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கா, அதை கொடுக்குற காசுலாம் பெருகி தின்னுக்கிட்டு இருக்கியா, என்ன போய் ஏற்றிடுவேன் போட்ட அப்படின்னா. இது மதுரை. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தமிழை ஏழை என்னிலே சொல்லுத சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா அப்படின்னாரு. சமட்டுறதுன்னா ஓட்டுறது, தண்ணியை கோரி வாலே அப்படின்னா மோண்டுட்டு வர்றது. மதுரையில் மோண்டுட்டு வர்றதை சாதாரணமாக சொல்லுவாங்க, நாங்கள் மோண்டு தான் குளிப்போம்னு. திருநெல்வேலியில் மோல்றதுன்னா வேற ஒருத்தன் பையன் படுக்கையில மோண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அங்கே போய் நான் மோண்டு தான் குடிப்போம் அப்படின்னாச்சு கன்றாகுது. அதே எப்பறம் குடிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டம். மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவாங்க, உலகத்தில் அடாடாடாடாடா எங்கே இருந்து தான் கண்டுபிடிச்சாங்களே, நாமா கண்ணு நான் பண்ணிக்கினே இருக்கிறேன் நீங்க. இது ஒரு தமிழ். இப்போ பாருங்க, இது ஒரு வினோதமான தமிழ். அது அவங்களுக்குன்னே ஒரு தமிழ் அப்படி உருவாக்கி அப்படி அதில் சில வார்த்தையெல்லாம் நம்ம பேசினோம்னா அர்த்தம் மாறி போயிடும். ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, ஏன்னா நன்னா இருக்கேடா ஆற்றுல போய் நான் தூங்க போறேன்னாரு. அதே பிறகு ஆற்றுல தூங்க படகுல தூங்க போறாரா அப்படின்னா. ஆற்றுனா நம்ம ஆறு, ஆனால் அவங்களுக்கு ஆற்றுனா வீடு. பாருங்களேன். அதே மாதிரி நம்ம அண்ணான்னா கூட பிறந்தவங்கள தான் அண்ணாம்பான், அவங்க வீட்டுக்காரர் அண்ணாம்பாங்க. ஏன்னா நன்னா இருக்கேளா அப்படின்னா அது கூட பிறந்த அண்ணன் கூட அந்த அம்மா சினிமாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகப்படுங்க. அண்ணா அங்கே புருஷன், இது என்னையா விவகாரமா இருக்கு அப்படின்னா. ஏன்னா நன்னா இருக்கேளா பேஷா இருக்கிறதோ ஒன்றும் அப்படின்ட்டு. அது ஒரு அந்த பாஷை பாருங்களேன். அண்ணின்னு நம்ம சொல்லுவோம் அண்ணன் பஞ்சாதிய, அவங்க மன்னிம்பாங்க. மன்னி நன்னா இருக்கேளா மன்னி அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா மாட்டு பொண்ணு. மாட்டு பொண்ணுன்னா நம்ம மதுரைக்கார போல மாட்டு பொண்ணா, அப்புறம் ஆட்டு பொண்ணு எங்க இருக்குது, அவங்க அக்கா பேர் என்ன கழுத பொண்ணாங்கிறேன். மாட்டு பொண்ணுன்னா மருமக. பாருங்களேன். அதே மாதிரி ஜலம், வீட்டில் போய் ஆற்றுல போய் ஜலத்தை எடுத்து அதை நன்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சோ பேஷா ஒரு டம்ளர் குடிச்சா நித்திர பேஷா வந்துட்டு இருக்கும் தெரியுமோன்னா அப்படின்னா. நம்ம ஊரில் புண்ணில் வர்றது தான் சலம்பான். கிராமத்தில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், ஜலத்தை எடுத்து டம்ளரில் போட்டு எலும்புச்சம்பளத்தை வேற புழிஞ்சா ஐயோ எண்ணத்துக்காக உடம்பு அப்படிங்கிறான். அது பாருங்க, அவங்களுக்குனே ஒரு தனி பாஷை. அது இன்னும் நம்மள்ட்ட சேரலாம். ஆனால் இப்போ அவங்க விட்டுட்டாங்க அந்த பாஷை. ஆனால் இளையராஜா இப்போ இதில் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த அம்மா அந்த பாஷை பேசுகிற அம்மாவை ஒரு டப்பாங்குத்து பாட வச்சுட்டாரு பாருங்க. பெரும்பாலும் அந்த பாஷை பேசுகிறவங்க நல்லா கர்நாடக சங்கீதம் தான் பாடுவாங்க. ஐயராத்து பொண்ணு சொன்னா கேட்டு கொடா அம்பி ஆத்துக்காரியா என்ன ஏத்து கொடா நம்பி. ஐயராத்து பொண்ணு சொன்னா கேட்டு கொடா அம்பி. இந்த அம்பின்னு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் இந்த பாஷை தான் கிளாஸில் பேசுவார். ஒழுங்காக படிக்கணும் தெரியுமோன்னா, இப்படிலாம் அடையக்கூடாது, என்னடா பண்ணிட்டு இருக்கேள், எல்லா பேரும் ரெக்கார்ட் நோட்டில் கையெழுத்து வாங்கிட்டா, நீலாம் என்ன வாங்காமல் இருக்கேள் அப்படின்னாரு. என்ன சார் கொண்டு வரல சார், ஆற்றுல வாங்கிக்கோங்க, இன்னையோட கடைசி, நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தொடங்குறதோ இன்னும் அப்படின்னாரு. சரிங்க சார் வீட்டில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆற்றுக்கு போனோம். போனால் கதை தட்டினேன். சார் அவங்க அம்மா வந்தாங்க. யாரோ நீங்கள்லாம், நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிறோம்மா. சார்கிட்ட அம்பிகிட்ட படிச்சுட்டு இருக்கேடா, அம்பி இப்போ தான் அங்கே இருந்தான், இப்போ தான் போனான் கோயிலுக்கு, அவன் எப்போ வருவான்னு தெரியல, எதுக்கு வந்திருக்கேள் அப்படின்னாங்க. அம்பி வந்தான்னா நாங்கள்லாம் வந்தோம்னு சொல்லுங்க, எங்களை வர சொல்லிட்டு எங்கே போனான் அம்பி அப்படின்ட்டு நாங்கள் பாட்டு ஓடிட்டோம் சைக்கிள் எடுத்துகிட்டு. அந்த அம்மா வந்தோன்னே பிட்ட போட்டுருச்சு அந்த வாத்தியார்ட்ட. யாரோ 4 பயலுக்கு உன்னை அம்பி போட வாடான்னு சொல்கிறான், என்னடான்னு கேட்கறதுக்குள்ளே சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டானே, அவன் முகம் கூட எனக்கு அடையாளம் தெரியலையோ இன்னும் அப்படின்னுச்சு. அடுத்த நாள் காலையில் கிளாஸில் சார் கேட்டார், நேற்று யார் என் வீட்டுக்கு வந்தது. எல்லாம் வந்தவனை விட வராதவனை விட வந்தவன் ரொம்ப அமைதியாக ஒழுங்காக உட்காந்துருந்தான். இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நான் தான் அந்த வீட்டில் போய் இப்படி பேசுனதுன்னு. அந்த வாத்தியார் அநேகமாக டிவியில் இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடுவார். எப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை, நீ தானே அம்பி எங்கள் அம்மா செத்து போயிட்டா, இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கேன், நீ தான் அந்த வீட்டில் அப்படி சொல்லிட்டு போனியோன்னோ அப்படின்னு. பாஷை, இந்த பாஷை பேசுகிறவங்கள ஒரு டப்பாங்குத்து பாட்டு பாட வச்சுட்டார் பார்த்தீங்களா இளையராஜா. கேட்டேளே அங்கே, அதை பார்த்தேளா இங்கே, எதையோ நினைச்சே அதையே கொடுத்தேன் வாங்கோன்னா. இந்த மாதிரி ஒன்னுலேருந்து இன்னொன்று மாறி மாறி போகணும்யா. ஒரு இதுலேயே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. ஒன்று இன்னொன்னுக்கு மாறணும், இன்னொன்று இன்னொன்னுக்கு மாறணும். அப்பத்தான் இந்த மாறுதல் தான் ஜாதி வெறியையும்
மதவெறியையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த இசைக்கும் கலைக்கும் உண்டுங்கிறதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. நம்ம பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பெற்றோர், ஒரு இஸ்லாமிய பெற்றோர் தன்னுடைய சிறுமி 13 வயது சிறுமிக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணணும். ஆனா அவங்களுக்கு வசதி அந்த பாகிஸ்தான் நாட்டில் இல்லை, இந்தியாவில் தான் அவங்களுக்கு வசதி இருக்கு. உடனே இந்திய அரசுக்கு அவங்க கடிதம் எழுதினாங்க, எங்களுடைய நாட்டில் இந்த வசதி இல்லை, இப்ப இப்படி ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்க நாட்டில் வந்து என்னுடைய சிறுமிக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமா, அனுமதி தாருங்கள் என்று இந்திய அரசுக்கு கடிதம் எழுதினார்கள். இந்திய அரசு போர் நடத்ததை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, ஒரு உயிர் காப்பாற்றப்படுவதுதான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் நாட்டில் அந்த அறுவை சிகிச்சை நடத்துவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அனுமதி தந்தார்கள். அந்த அறுவை சிகிச்சை நடந்த அந்த ஆஸ்பத்திரியில இந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு, இந்த சிறுமிக்கு இப்ப அறுவை சிகிச்சை பண்ணி பிரயோஜனம் இல்லை, யாராவது இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு பெண்ணின் இதயத்தை உடனடியாக எடுத்து அந்த பெண்ணுக்கு பொருத்தினால் அந்த பெண் பிழைத்துக் கொள்வாள்னு சொன்னாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு 13 வயது சிறுமி துர்கா என்ற ஒரு சிறுமியை சாக புழைக்க ஒரு பெற்றோர் தூக்கி கொண்டு வந்தார்கள், இந்து பெற்றோர். அந்த டாக்டர் கேட்டார், இந்த இஸ்லாமிய சகோதரியை பிழைக்க வைப்பதற்கு உங்க மக எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இறந்து போகுது, உன் மகளின் இதயத்தை இந்த சிறுமிக்கு தருகிறீர்களான்னு. அந்த பெற்றோர் சொன்னார்கள், என்னுடைய மகளின் இதயம் இந்த சுல்தானா என்ற அந்த சிறுமியின் மூலமாக பாகிஸ்தானிலாவது உயிர் வாழட்டும், என் மகளின் இதயத்தை நாங்கள் தருகிறோம் என்று அந்த பெற்றோர் சம்மதம் சொல்லி கடிதம் எழுதி தந்தார்கள். அந்த இதய அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த இந்து சிறுமியின் இதயம் இன்றும் பாகிஸ்தானில் முனவர் சுல்தானா என்ற பெண்ணின் உருவத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சை செய்து முடித்தவர் குரியன் என்ற ஒரு கிறிஸ்துவ டாக்டர். 3 மதமும் சேர்ந்து ஒரு உயிரை பிழைக்க வைக்க வேண்டுமே ஒழிய ஒரு உயிரை இழப்பதற்கு எந்த மதமாவது தயாராக இருந்தால் அந்த மதத்தை நம்ம ஏற்றுக்கணும்னு அர்த்தமா? ஒரு உயிர் அழிவதற்கு ஒரு மதம் பயன்படலாம் ஐயா? இந்த மாதிரி 3 மதமும் சேர்ந்து ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்கு பயன்படணுமே ஒழிய எந்த மதமாக இருந்தாலும் சரி அதனுடைய வழிபாடுகளால் மனிதன் சாகிறான் என்று சொன்னால் அதற்கு பெயர் ஆன்மீகம் அல்ல, அது வெறி. நாய்க்கு பிடித்தால், அந்த வெறி பிடித்த நாய் ஒரு மனிதனை கடித்தால் 10 பேர் சாவான். மதம் என்பது பக்தியோடு நிற்க வேண்டுமே ஒழிய அது வெறியாக மாறக்கூடாது. இந்த நேரத்தில் இளையராஜாவினுடைய இசையில மெல்லிசை, எத்தனையோ மெல்லிசை, எம்.எஸ். விஸ்வநாதன் காலத்திலிருந்து மெல்லிசை அத்தனை நடத்தி காமிச்சாங்க. ஆனால் இந்த மண்ணின் இசை, இந்த நாட்டு மக்களுடைய மண்ணின் இசையை கொண்டு வந்து மக்களின் காதுகளில் அருமையான நாட்டுப்புற இசையை கொண்டு வந்தார் பாருங்க. இதுல கரகாட்டக்காரன்லே எடுத்துக்கங்க, எந்த பாட்டு கிட்டாச்சு, அழகான மெல்லிசை பாட்டுலாம் வந்துச்சு. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும், சிந்தைக்குள்ளாடும் தேவியே கண்மணியே. நல்லாதான் இருந்துச்சு. ஆனா கிட்டானது தெரியுமா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒரு மாலையிட தேதி வரும் நாளு, எந்த நாளு முத்து முத்து பல்லாக அது சுத்தி வந்தேன் பெண்ணாக. மாங்குயிலே இதைத்தான் ரசிச்சு கேட்டான். காரணம் இது நமது மண், நமது மண்ணின் கலாச்சாரம் என்னைக்கு மாறக்கூடாதியா? ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு ஊருக்கினுடைய தண்ணிக்கு தகுந்த மாதிரி அங்க கிடைக்கக்கூடிய அந்த நீரின் தன்மை அந்த மக்களிடம் வெளிப்படும். ஆனா இன்னைக்கு அந்த நீர், உண்மையான அந்த ஊர் தண்ணியை நம்மளால குடிக்க முடியுதா? கோயம்புத்தூர்ல சிறுவாணி தண்ணி எங்க இருக்கு? எல்லாம் பாட்டில், ஒவ்வொருத்தரும் கையில பாட்டில். மனுஷன் போறானே இல்லையோ பாட்டில் முதல்ல கையில வந்துருது. எங்கேயா போனா? முன்னெல்லாம் எங்க வேணாலும் தண்ணி குடிச்சோமே. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி போனோன்னா அவன் பாட்டு குழாயில பிடிச்சி கட 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 கடன் குடிச்சிட்டு அவன் நிம்மதியா இருந்தானே. இன்னைக்கு பாட்டில் தூக்கிட்டே சமுதாயம் ஏயா தெரியுது? அவனவன் தனது சொந்த கலாச்சாரத்தை இழந்து தனது நீரின் தன்மையை இழந்ததால் தான் இந்த மனிதன் பாட்டில் தண்ணியை நினைச்சு இப்படிலாம் அதுக்கு அடிமையாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. மண்ணின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்று வரை வெளிக்காட்டி நாட்டுப்புற இசையை மக்களின் பொது உடைமையாக்கிய இசைஞானி இளையராஜாவின் நாட்டுப்புற இசைதான் மக்களிடம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தீர்ப்பு சொல்லி ரசிக பெருமக்களை அன்போடு வணங்கி உங்களிடமிருந்து நீங்காது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி.